வரைக்கிறாங்க ஸ்டேஜில் ஒரு ஈவெண்ட் ஃபிலிம்ஸ் ஸ்டேஜுக்கும் ஃபிலிமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி அவங்க வந்து மாடுலேட் மெயினாக வந்து லைஃப் ஸ்டைல் தானே இது உள்ள இருக்கிற ஒரு நம்மளுக்கு சோகம் இருந்துச்சுன்னா வெளியில் காமிக்காமல் எப்படி இருக்கிறதுங்கிறது இதுலேருந்து ஒரு தெரிய வரும். அவர் டாக்டர், இவர் வந்து ஐடி. நானும் டாக்டர் கார்பரேட். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, உங்களை சந்திச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் வந்து நிறைய விஷயம் சொன்னார், ஒரு ஸ்கில் தானே சொன்னார் லைஃப்பில் வந்து எப்படின்னா, அதான் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி தான், வேர்ல்ட் இஸ் ட்ராமா ஸ்டேஜ் ஆல் ஆர் ஆக்டர்ஸ் அப்படின்னாரு. எவ்வளோ அருமையான ஒரு பார்வை பாருங்க. அது வந்து அவேர்னஸ், அது அவேர்னஸில் வந்து பார்க்கும்போது அவருக்கு தெரியுது இல்லையா, அது ரொம்ப ரொம்ப லைஃப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஆக்டிங் வந்து ஒரு சினிமாவுக்காக அதுக்காகலாம் இல்லை, வாழ்வியலுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் அது. லைஃப்பில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எல்லாரையும் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது தான். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தரே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே தான் இருக்கிறோம், மிங்கிளாக மாட்டேங்கிறோம். ஒரு பயம் இருக்குது, சைக்கலாஜிக்கலாக பயங்கரமான ஒரு பயம் இருக்குது. பட் ஆக்டிங்கில் உள்ளே போகும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு செலிப்ரேஷனாக வந்து உள்ளே வந்து பயணிக்க ஆரம்பிக்கும். அது குழந்தைகள்கிட்ட நம்ம நிறையா கற்றுக்கலாம். குழந்தைகள்லாம் பார்த்தா அரைஞ்சவொடனே ஆளும், மிட்டாய் கொடுத்து சிரிக்கும். டக்கு டக்கு டக்குன்னு அதனுடைய உணர்வுகளை வந்து அதை ஷிஃப்ட் பண்ணுவோம். ஆக்டிங்க்கு நம்ம வந்து நமக்கெல்லாம் குரு பார்த்தா குழந்தைங்க தான், சைல்டு தான். நம்ம எப்போவுமே திங்கிங் ப்ராசஸ்லேயே இருக்கிறோம். திங்கிங் ப்ராசஸ் நல்லது தான், அது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விஷயத்தை நோக்கி போகும்போது அது தேவைப்படுது. டாக்டராக இருக்கும்போது பேஷண்ட்டை பற்றி அப்படி திங்க் பண்ணுறது, இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் சைடில் இருக்கும்போது அதை பற்றிய திங்கிங் ப்ராசஸ், நீங்கள் ஐடி இருக்கும்போது அது சம்மந்தமான திங்கிங் ப்ராசஸ் அதிகமாக இறுக்கம் ஆயிடுது. முகம் அப்படியே இறுகி போயிடுது, சிரிக்க மாட்டேங்கிறோம், சிரிப்பை மறந்துடுறோம், சீரியஸாகவே இருக்கிறோம். நடந்து போகிறோம், ஆனால் நம்ம திங்கிங்கில் வந்து பார்த்தா அடிக்கிற காற்றை கூட நம்ம ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறோம். எங்கே இருக்கிறோம் எதுவுமே நம்ம எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஒரு எப்படி சொல்றதுனா எந்திர மனுஷனா, ரோபோ மாதிரி. சாப்பாடு கூட எதையோ நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு ப்ரெசன்ட்ல இருக்கிறதே இல்லை. பட் ஒரு ஆக்டர் வந்து ப்ரெசன்ட்ல இருந்தாதான் அவனால ப்ரெசன்ட் பண்ண முடியும் ஒரு விஷயத்த. ரொம்ப முக்கியம் அது. அது நீங்க அப்படி ப்ரெசன்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லைஃப் வந்து ஒரு செலிப்ரேஷனா இருக்கும், கொண்டாட்டமா இருக்கும். அது எந்த ஃபீலிங்கா இருந்தா என்ன, எந்த உணர்வாக இருந்தாலும் வந்து எமோஷன் தானே. நமக்கு எமோஷன் வந்து சைக்கலாஜிக்கல், அவேர்னஸ்ன்றது அது அது ஒரு வேற ஒரு லெவல். அது அவேர்னஸ், அது ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ், அது அந்த ஸ்டேஜ் அது. பட் நம்ம எல்லாருமே பார்த்தா அவேர்னஸ் இதில் தான் இருக்கிறோம், எமோஷனில் தான் வந்துகிட்டே இருக்கிறோம். இந்த எமோஷனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து தியேட்டராக வந்து அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆதிவாசியை ரொம்ப பழைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் பீப்புள்ஸ், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிகினர்ஸ், அவங்களாம் வந்து வேட்டைக்கு போகும்பொழுது தான் வந்து வேட்டைக்கு போகிறாங்க, போய் மிருகங்கள் அடித்து கொண்டு வர்றாங்க. அப்போ சைலண்டாக தான் வந்து எல்லாமே நடக்குது. அவங்களுக்கு பாஷை எதுவுமே இல்லை, ஃபீலிங் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா. பசிக்குது, ஃபஸ்ட்டு உணர்வு ஒரு மனிதனோட ஃபீல் வந்து பசி தான். அப்போ ஏதோ அரிக்குது, கை இங்கே போகுது, அப்போ அப்படியே என்னமோ பண்ணுறான், எதையோ ஒன்று பிடிச்சி திங்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு உணர்வு தான் அவனை தூண்டுது, அதில் தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் ருசி காண ஆரம்பிச்சிடுறான், அந்த சாப்பாடு ருசி. அப்புறம் பச்சையை அடித்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அப்புறம் வந்து அதை வந்து என்ன பண்ணுறான், வாட்டி அதை போட்டு அப்புறம் மசாலாவுக்கு வந்துடுறான் லாஸ்ட்டு. இப்போலாம் மசாலா எல்லாமே சாப்பிட மாட்டேங்கிறாங்களே, கொஞ்சம் மசாலா கம்மியாக இருந்தாலும் தூக்கி வச்சிடறாங்க. நல்லா மசாலா போட்டு நல்லா. நம்மளுடைய முன்னோர்கள் ஆதிவாசிகள் தான் நம்ம எல்லாமே. இப்போ நாகரிகமாக இருக்கும், ஆனால் கோபம் வந்துச்சுன்னா பயங்கரமாக வந்துடும் நமக்குள்ள. ஏன்னா இருக்குது அது உள்ள, அப்படியே அடக்கி வச்சுட்டே இருக்கிறோம். எப்போ வேணாலும் அது வந்து வெடிக்கும் அப்படியே. ஏன்னா அவ்வளோ உள்ள அவ்வளோ உணர்வு இருக்கு நமக்குள்ள. ஆதிவாசிகள் தானே அந்த மிருகம் வரும்போது உள்ள வந்து மற்றவங்களுக்கு மிருகம் வருதுன்னு சொல்ல வேண்டியது தானே ஆக்டிங். அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சா இல்லை வேற எங்கேயும்? இல்லை, அங்கதான் ஸ்டார்ட். இல்லை, அதான் பேஸ். என்னன்னா அவங்க போய் என்ன பண்றாங்கன்னா ஒரு மிருகத்தை அடிச்சு கொண்டு வர்றாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க. யாருன்னா லேடிஸு, சின்ன சின்ன பிள்ளைங்களை அப்படி பாக்குறாங்க. உடனே அவன் என்ன பண்றான், இவங்க கேட்குறாங்க எப்படின்றாங்க. அவன் சொல்றான்,
அப்படியே அவன் என்ன பண்ணுறான், அந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நாங்கள்லாம் போனோம், இங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம், இவன் அங்கே நின்னா, அது மெதுவாக வந்துச்சு, இவன் வந்து வச்சு அடித்து தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதெல்லாம் அவங்க கேட்குறவங்க எல்லாமே இப்படியே உட்காந்து இப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, சுற்றி ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கன்வர்ஷன் தான் வந்து ஆக்டிங்காக வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நான் இப்போ நீங்கள் கேட்ட விஷயத்தை தாண்டி இது வந்து இதை தான் சொல்கிறாங்க. வேட்டைக்கு போகிறத முதல்ல வேட்டைக்கு போகாம ஒரு மானை பார்த்து அந்த மானை ஆக்டிங் பண்ணி காமிச்சிருக்கலாம்ல. இல்லை இப்போ என்னன்னா இவங்க வந்து என்னன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் இது. அப்போ அதுதான் உங்களுக்கு இதாகும். இல்லை புரியுது 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 இல்லை புரியுது இல்லை, அதுவும் உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 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 எக்ஸ்பிரஷனில் வந்து எல்லாமே அடக்கும். ஆனால் ஏன் மனிதனுக்கு ஏன் வந்து ஒரு ரொம்ப டஃப்பான விஷயம் தான் பதியும். ஒருத்தர் 4 வெட்டினா படத்தை பார்ப்பான், படம் ஆமாங்க படம் சூப்பர் படம், வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மனிதனுக்கு வந்து எப்படின்னா ஆக்ஷன் பிளாக்கு தான் ரொம்ப பிடிக்குது அவனுக்கு. ஒரு மென்மையான எல்லாம் தூங்கிடுறான். இப்போ சத்யஜித் ரே பதேர் பாஞ்சாலி பாருன்னா தூங்கிடுவான். அது 1954 எடுத்த போகிற இந்தியன் ஃபிலிம் ரெக்கார்டு அது. சத்யஜித் ரே யாருக்கு தெரியும்? சத்யஜித் ரே யாருங்கன்றான் காலேஜில் போய் கேட்டா, மியூசிக் டேரக்டரான்றான். டே இந்தியன் சினிமாவில் முக்கியமான ஆள்டா. மார்லன் ப்ராண்டோ வந்தாலும் அவர் பார்க்குறாரு, குரோசோவா வந்தாலும் பார்த்துட்டு போகிறாரு. குரோசோவா யார் சார்ன்றான், கவிஞரான்னு கேட்குறான், அரசியல்வாதியான்றான். நான் எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அவனால். ஆனால் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க சினிமாவை கட்டமைச்சவங்க. இன்னும் வந்து அவங்க லேர்னிங் ப்ராசஸில் இல்லை. அவன் அளவுக்கு மட்டும் பார்க்குறான், பதிவு பண்ணுறான். பட் உலக அளவில் அவன் பார்க்குறதே இல்லை. எவ்வளோ படைப்புகள் இருக்குது. பைசைக்கிள் தீவ்ஸ்லாம் வந்து இன்றைக்கும் வந்து ஒரு படமாக இருக்குது. பைசைக்கிள் தீவ்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு சினிமாவில் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிம். அது எத்தனை பேருக்கு தெரியுது? தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து லேர்னிங் ப்ராசஸ் இல்லை. உடனே போய் உடனே கொத்து புரோட்டா சாப்பிடணும், எனக்கு டைம் இல்லை, சீக்கிரம் கொண்டா நான் திங்கணும், இல்லை வெயிட் பண்ண முடியாது என்னால் அப்படின்ற அளவில் இருக்கிறான். ஆக்டிங் வந்து ரொம்ப பொறுமையாக நிறைய லேர்னிங் ப்ராசஸோடு தான் நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ண முடியும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயெல்லாம் அதை பண்ண முடியாது. ஒரு அட்டெண்டர் மாதிரி ஒரு கணக்கெழுதுகிற வேலை இல்லை. நம்ம செல்ஃபாக வந்து என்ன நான் ரியலைஸ் பண்ணிக்கணும்ல. இப்போ நீங்கள் எங்கன்னு இப்போ இந்த இடத்துல சொன்னீங்க, அப்படியே எந்திரிச்சு வாங்க, இங்கேருந்து உங்களை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. அதுக்கு இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னென்னுங்க கொடுங்க, உங்களை போய் சொல்லுங்க. கேட்கல, என்ன கேட்கல கேட்கல இன்னும் கேட்கல. எப்படி வந்து எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, வந்து மாடுலேட் பண்ணுறது, வெளியில வந்து மூஞ்சில வந்து அந்த உள்ள ஒரு சோகம் வந்துச்சுன்னா அது வெளியில தெரியாம, இல்ல வந்து உள்ள சிரிச்சுட்டு இருந்தோம்னா வேற யாராவது சோகமா இருக்கும்போது நம்ம சிரிக்கக்கூடாது. அது எப்படி வந்து அந்த எமோஷன்லாம் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நியூட்ரலா எடுத்துட்டு வந்துச்சு, பிளாக் கேன்வாஸ் மாதிரி நம்மளோட ஃபேஸை வந்து எப்படி ஒரு கேன்வாஸா கொண்டு வருது, அதுக்கப்புறம் அதுல நம்ம தேவையான எமோஷன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது கத்துக்கிறதுக்கு. ஓகே ஓகே, நீங்க வாங்க வாங்க. என்னன்னா இது வந்து ஒரு 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 குழந்தை மாதிரி நடிச்சுக்கங்க. உங்களுடைய எல்லாம் அப்படியே கலெக்ட் வச்சிருங்க. உங்களுக்கு அடையாளம் இருக்கலாம், அதெல்லாம் வேண்டாம், பேசுங்க அவ்வளவுதான். இருக்கக்கூடாது. என் பேர் விஜய் பாரதி. நான் ஒரு மருத்துவர், ப்ரோமேட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க வந்து ஒரு தன்னிலை அறிதல் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல தான் வந்து நான் ஆக்டிங்கை பாக்குறேன். அதாவது வந்து நம்மளை வந்து வெவ்வேறு கேரக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்மளை பத்தி நம்ம அறியறது கொஞ்சம் இன்னும் நல்லா ஆழமா அறிய முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் வந்து நடிக்கணும். அதை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸா பாக்குறேன். வந்து அப்பதான் வந்து என்ன செல்ஃப் ரியலைசேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் வந்து பல வருஷமா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இதுவும் வந்து ஒரு கருவி மாதிரி பாக்குறேன். இதுல சம்பாதிக்கணும்னு பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. எனக்கு பர்சனல் க்ரோத் தான் முக்கியம் இதுல. அதுக்காக நான் அதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப சவுண்ட் கிடையாது. ஓகே. என்
பேர் வந்து நந்தகுமார். என் பேர் நந்தகுமார். நான் ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பிச்சா யார் வேணாலும் நடிச்சிடலாம். சும்மா அது ஒரு சின்ன நிகழ்ச்சி அந்த சைடு பார்த்துட்டு போதும் நம்ம ஆக்டிவா இருக்கணும். நம்ம அந்த ஃப்ரேம்ல இருக்கணும். அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாம இருக்கணும். ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னா சும்மா பேசிட்டு கூடாது. அந்த சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபஷனல் ஆக்டர் அவங்களுக்கு தெரியாது. கண்டினியூட்டி அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் ஒரு சோசியலா கூட இன்டராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அமைதியாவே இருப்பேன். சில பேர் வந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டே இருப்பாங்க. அவங்கலாம் இப்படி டைமிங் சென்ஸோட பேசுறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எனக்கு மாதிரி இருக்கும், நான் அதிகமா எக்ஸ்பிரஸ் பண்றது இல்ல. ஆனா சில பேர் ரொம்ப நேச்சுரலா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. மேபி இத பார்த்துட்டு இது ஒரு ஆக்டிங்கா நான் லைஃப்ல ஆக்ட் பண்ணி வந்து இதுல அப்படியே எக்ஸ்பிரஸோட இப்போ பேசும்போது பேசுவாங்க. இப்படி திருப்பி வரணும் இருக்கு. ஏன் வரணும்? அவர் விரும்புதான் அவர் தான் திருப்பணும். ஏன் வரணும்னு அதோட வைக்கணும். இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. நிறைய விஷயம் இருக்கு. இப்போ ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டு பதில் சொன்னாரு. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ல ஒரு லெவல் இருக்கிறாரு. ஒரு பேப்பர் தெரியும். வந்து விலங்குகள் ரொம்ப ஆழ்ந்து வந்து பயமா இருக்கும். ஒரு விலங்குகளோட ஒரு விஷயத்துல இருக்கும். ஆனா இது இருக்கிற ஒவ்வொரு சிம்பிள் டிஃபரெண்ட். இதோட வாய்ஸ், இதோட பாடி லாங்குவேஜ், இதோட டோக் ப்ராசஸ் எல்லாம் டிஃபரெண்ட். நீங்களும் இருக்கணும். ஒரு ஃபியூச்சர் வந்து நீங்க இது பண்ணும். எந்த ஒரு லாங்குவேஜ் இது வந்து கண்டிப்பாங்க. கணேச படத்தை போட்டேன், நசுரத்தை போட்டேன். ஒவ்வொரு வேலை வேறு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இருக்கு. எப்படி எந்த விஷயத்த வந்து நீங்க வந்து சொல்றது, உங்களோட உடல் வேணும், உங்களோட உணர்வு வேணும், அதுக்கப்புறம் உணர்வு கன்வெர்ட் பண்றது. ஒருத்த வந்து சொல்லிக்கொள்ள முடியாது, சொல்றது இருக்கு. ஒருத்தர் வித்தியாசம் இருக்கு, சொல்லிக்கொள்ள முடியாது. எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். பட் அப்போட்டோட வார்த்தை இருக்கு, எந்த பொருளும் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. ஒருத்த பார்த்து வச்சிருப்பாங்க, வந்து கையை எப்படி வச்சிருப்பாங்க, வித்தியாசம் இருக்காரு. இப்படி கேட்குறீங்க, இப்படி கேட்குறீங்க, இப்படி கேட்குறீங்க. ஒரு இடத்துல எங்கேயே பார்த்துருக்காங்க. தேவை சைடு வரணும், வேற சிந்தனை என்ன ப்ராசஸ் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒண்ணுமே இருக்கும். நீங்க யாரு மனசை போட்டு ஓடிட்டு யாரும் இருக்காங்க. நீங்க ஓட்டு செலுத்துறீங்க, சொல்லி போறீங்க, பார்த்துமே இல்லையா லேசா பார்த்தாங்க, லேசா பார்த்துருக்காங்க. அம்மா கூட வேலையிட்ட வந்து விரும்பி பார்த்தாங்க. அவங்க எடுத்துருக்கா சார் கொழுப்பு போறோம். இந்த கிழமையெல்லாம் அடங்கி கவனிக்கிறது என்ன விஷயம் கிடைக்கும். எப்பவுமே ரொம்ப ப்ராசஸ்ல இருக்கிறோம். அந்த ஸ்டேஜ்ல கரெக்டா வேறவே வராது. சாப்பிட்டு கூட இருக்கும். கோழி சாப்பிட்டு வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க, ஒரு நடிகர் வந்தாரு. இந்த தமிழ் ஒரு சாப்பிட்டு தியானம் இருக்காரு. தோடு போட்டாரு. பாடி ஸ்கிரிப்ட் இது மூணு தான். இதுக்கு காணாரு. வந்து வீச்சு துடுக்குறீங்க, துடுத்து போட்டு வீட்டுல தெரியுமா பொருள் ஓடிட்டே இருக்கு, இப்படியே பார்த்துட்டே இருக்கு. இந்த ஊர் படுத்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு சரிங்களா, நான் சொன்னேன்ல ஒரு சின்ன ஃபுல்லா அந்த மைக் எப்படியாவது இது பண்ணுமே, அதான் விஷயம். அடுத்து என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம். ஆனா என்னன்னா இது வந்து நம்ம வந்து எப்படின்னா முதல்ல நம்மளை பற்றி நமக்கு தெரியுது. ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், நாட் அன்லிமிட்டேஷன். ஸ்பிரிச்சுவல் தான் அன்லிமிட்டேஷன். சைக்கலாஜிக்கல் இந்த போஸ்ட் வந்து லிமிட்டேஷன் தான். என்னதான் சிந்தனை பண்ணாலும் லிமிட்டேஷன் தான், ஒரு நாட்டு அன்லிமிட்டேஷன்.
ஸோ லிமிட்டேஷனுக்குள்ள என்ன பண்றது? ஷேக்ஸ்பியர் கூட அதான் சொன்னார், வேர்ல்ட் இஸ் ட்ராமா ஸ்டேஜ் ஆல் ஆர் ஆக்டர்ஸ். அவர் அந்த மனிதர்களுடைய நடிப்பை கொடுத்து அந்த உளவியலை தான் வந்து கவனிச்சிருக்காரு. உளவியலுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஒருத்தர் வந்து கடை வச்சிருப்பாரு தெருக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் இருக்கும், சிரிக்க மாட்டாரு. ஐயா ஏதாவது இருக்கா? இல்லை. ஐயா அது இருக்கா? இல்லை. இது இருக்கா? இல்லை. முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. இன்னொருத்தர் சின்ன கடை வச்சிருப்பாரு, வாங்க உட்காருங்க, என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா கடை பார்த்தா பயங்கர பிக்கப் ஆகிட்டு இருக்கு. அப்போ என்ன அப்ளை பண்ணுறதுல வந்து சிக்கல். எனக்குள்ள உளவியல் பிரச்சனை இருக்கு. அதை நான் கிளியர் பண்ணாதான் நான் வந்து ஒரு பெர்ஃபார்மரை உருவாக்க முடியும். பேசிக்காக பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். எது பண்ணாலும் சரி பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். இப்போ இங்கே நின்று உட்காந்து பேசுவோம், இங்கே நின்று பேசும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஒரு இதில் தான் பேசிட்டு, அங்கே வந்து கொஞ்சம் பதில் சொல்லுங்க, ஆமாம் ஆமாம் அப்படின்னு. இங்கே வந்தோடனே அப்படியே இதாக இருக்குங்க, நல்லாட்டா இவங்க தப்பாக அனுப்பாங்களோ, இவங்க தப்பாக அனுப்பாங்களோ, நம்ம கரெக்டாக பேசுகிற மாதிரி கேமரா வேறு இருக்குது. அவர் வேறு அங்கே அப்படி போயிட்டு அப்படி பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு இருக்காரு. இவர் வேறு இவர் எதுவும் நினைப்பாரோ, இவருக்குன்னா நம்ம பிரில்லியண்ட்டாக நம்ம வரணுங்க, நம்மளை பற்றி சொல்லிட்டோங்க, நம்ம டாக்டர்னு சொல்லிட்டோங்க, நம்ம பெரிய பிஸ்னஸ் விட்டோங்க, ஐடியில் போய் இவங்க தப்பாக நினச்சிருப்பாங்களோ, இவங்க தப்பாக நினைப்பாங்களோடனே நம்ம போயிடும். யார் என்ன நினச்சா எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் டோன்ட் ஃபியர். ஓஷோட வார்த்தை ரொம்ப பிடிச்சது. ஓஷோ நிறையா படிப்பேன். அவர் சொல்கிற வார்த்தையில் பார்த்தா ஒரு அருமையான வார்த்தை. இது எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும். ஐ டோன்ட் கேர் ஐ டோன்ட் ஃபியர். ஒரு ஆக்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பேஸ் தான். பேசிக்கே நமக்கு வந்து நம்ம மைண்டை சரி பண்ணுறதுக்கே நமக்கு நிறைய விஷயம் தேவைப்படும். அதுக்கப்புறம் தான் ஆக்டிங் ப்ராக்டிஸ்க்குள்ளே போகணும். பாடி, மைண்டு, ஸ்பிரிட்டு, பாடி லாங்குவேஜ், ஆக்டிங் தியரி, கிரியேட்டிவிட்டி, மெமரி, அது ட்ராவல் ஆகி போயிட்டே இருக்கும். அது எக்ஸ்டன் ஆகி போயிட்டே இருக்கும். வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் டிக்ஷன், மைம் ஆக்டிங் போயிட்டே இருக்காது. அதுக்கு லிமிட்டேஷன் கொடுக்கவே முடியாது. ஒரு மியூசிக்கு, ஒரு ஆக்டிங்க்கு, ஒரு ரைட்டிங் வந்து நீங்கள் லிமிட்டேஷனே கொடுக்க முடியாது. ஆனால் அது நேச்சுரல், இயல்பானது. இசைக்கு நீங்கள் ரெண்டு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. போய்கிட்டே இருக்கும் அப்படியே. ஒரு பறவை வந்து ஒரு இடத்துல வந்து பறந்து போகுதுன்னா ஒரு இடத்துல உட்காந்து அப்படி போகும். அந்த ஒரு லயம் இருக்கும், அந்த பறவை பறந்து போகுது. இங்கே உட்காந்து இங்கே வந்து இப்படி பறந்து போகுது. அது ஒரு மியூசிக் நோட்ஸ் தான். அது நீ கூர்ந்து கவனிச்சின்னா பார்க்கலாம், அழகாக அப்படி போயிட்டு. ஏன் உட்காரணும், ஏன் பறக்கணும் அப்படிலாம் கிடையாது. அப்படியே அனுபவிக்கும். கொடைக்கானலில் போய் உட்காந்து பர்பி சாப்பிட்டு உட்காந்துருப்பான். நல்லா கொத்து பரோட்டா வச்சுட்டு அப்படி சுற்றி ஃபால்ஸ் ஓடும், அப்படியே உட்காந்து கொத்து பரோட்டா தின்னுருப்பான். பக்கத்தில் உள்ள கேட்டு ஓரளவுக்கு சாப்பிட்டுருப்பான். அந்த இடத்த அனுபவிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல, என்ஜாய்மெண்ட்ஸ் இருக்குல்ல, ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டர். சிறு சிறு விஷயங்களை கூட அப்படியே அனுபவிக்கணும். டீ சாப்பிட்றதுலேருந்து, ஜஸ்ட் வாக் பண்ணுறதுலேருந்து ஒரு என்ஜாய்மெண்ட் ரொம்ப முக்கியம் ஒரு ஆக்டர். ஐடிலாம் ரொம்ப பாவம். எப்போவுமே இங்கே இருந்தால் என்ன இருக்குது, இப்படியே இருந்தால் என்ன இருக்குது, இப்படியே இருக்க வேண்டியதான். ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படியே. புரியுதா? இறங்கணும், இங்கே வரணும். இங்கே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இங்கே போயிட்டுனா ரிஸ்க்கு. பைசா வரும், பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே போனால் என்ன வெடிச்சு சோதனை. சின்ன குழந்தைங்க அழகாக அப்படியே இது பண்ணுறது பாருங்க, கவுனிங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. இதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணுறது இல்லைங்க. அப்படியே ரோப்போ மாதிரி அப்படியே போகிறது, அப்படியே கவனிச்சா ரோப்போ தான். என்ன ஆகும்? ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இதாக ஆகிடும். பிரில்லியண்ட்டாக பார்க்காதீங்க. பிரில்லியண்ட்டாக பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் தான். ஆக்டிங் வந்து ஒரு உலகியல், அவ்வளோதான். அது நேச்சுரல்னு சொல்ல முடியாது. மியூசிக் வந்து நேச்சுரல் சொல்லலாம், ரைட்டிங் சொல்லலாம். ரைட்டிங் கூட உலகியல் மிக்ஸ் ஆகிடும். ஆக்டிங் பியூர் வந்து சைக்கலாஜிக்கல். ஈகோவுடைய எக்ஸ்டென்ஷன். நான் நடிகன், நான் டாக்டர், நான் அரசியல்வாதி, நான் கலெக்டரு, நான் லோக்கல் அல்ல கை. புரியுதா உங்களுக்கு? அந்த நான் தான் எக்ஸ்டன் அப்படியே போயிட்டே இருக்கு. நான் இல்லாட்டி எதுவுமே இல்லை. நான் சொன்ன தாட்லெஸ் ப்ராசஸ், ஒன்றுமே இல்லை, எம்டினஸ். இப்போ நானோட விரிவாக்கம் தான் இந்த உலகத்தோடைய எல்லாமே. உளவியலோட பேஸே அதுதான். அதுதான் ஆக்டிங் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணுது. இப்போ நான் வந்து டாக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் டாக்டர், அதில் பல விதம் இருக்குது. நல்ல டாக்டர் இருக்கிறாரு, கெட்ட டாக்டர் இருக்கிறாரு. சாரி, ஆக்டிங்காக சொல்றது எடுத்துக்காது. அவங்க ஒவ்வொருத்தரும் அமைப்பை பொறுத்து இருக்குல்ல. ஒருத்தர் என்ன பண்ணுது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக வந்து கை பிடிச்சலாம் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, சரியாயிடும். நான் 2 பச்சை மாத்திரை எழுதி தரேன், நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியாயிருக்கும். உங்களுக்கு என்ன பண்ணுது, உங்களுக்கு உடனே எல்லாம் செக் பண்ணணும் பூரா.
மிஸ்டர் ஒரு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இப்படிலாம் இருக்குல்ல. பாடி லாங்குவேஜ் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு போலீஸ்காரர் தான் போலீஸ் ட்ரெஸ் போட்டால் எல்லாருமே ஒரே ஆள் சொல்ல முடியாதுல்ல. சாதாரண போலீஸாக இருப்பார், ஏடாக இருப்பார், சர்க்கிளாக இருப்பார், இன்ஸ்பெக்டராக இருப்பார், டிஐஜியாக இருப்பார், டிஜிபியாக இருப்பார். ஒவ்வொரு ஆட்களுக்குமான உலகின்றது எட்டு டிஃப்ரெண்ட் தானே. போலீஸ் ட்ரெஸ் போட்டால் மிடுக்கா இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. லோக்கல் அவ்வளோ மிடுக்கா இருப்பான் அந்த போலீஸ்காரன் சாதனாலே இங்கே போகாத இங்கே போகிற அப்படின்னு. இப்போ படித்தாலும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் வேற மாதிரி இருக்குல்ல. பாடி லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும், வாய்ஸ் டோன் வந்து யூஸ் பண்ணி வேற மாதிரி இருக்கும். படித்தவங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். படிக்காம டக்கு டக்கு பிடிச்சி டபான்னு அடிச்சு அது பெரிய இதாக இருக்கும். யோசிப்பான், ஒன்று அடிச்சோன்னா என்ன ஆகும், கேஸ் ஆகும். ஃபைட் பண்ணாலும் நம்ம உள்ள போய் உட்காருமாடா, பொறுமையாகவே டீல் பண்ணுவாங்க. தம்பிங்க வாங்க, எந்த ஒரு என்ன அந்த பக்கம் வரக்கூடாது தெரியல, வந்து ஏதாவது ஏற்று இங்கே வா வேற கேட்க என்ன பண்ணுறங்க ஒன்றுமே தெரியாது அவனுக்கு அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்போ ஒரு மனிதனுடைய அவனுடைய ப்ராசஸை வந்து அவன் அப்ளை பண்ணும்போது இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், சரி நீ சொல்லு இல்லை நீ சொல்லு இதெல்லாம் சரியாக வராது. ஆமாம் பொறுமையாக சொல்லுவோம். அது வெங்கட் போனான்னா கரெக்டாக இருக்கும். சரி நீங்கள் பேசி காட்டு, ஒத்திகை பார்க்குறோம்ல. ஒரு எம்டிடியோ யார்கிட்டயோ விஷயம் சொல்ல வரோன்னா ஒத்திகை பார்க்கணும். மச்சான் இருடா சொல்லாத வேலை கேட்காது, நான் சொல்கிற மாதிரி சொல்லு, பதட்டப்படாதடா, பொறுமையாக போ. அவர் இப்போ சரியான நேரம் 11 மணிக்கு இருப்பார், பொறுமையாக போய் சொல்லு. உண்மையை உடைச்சிடா, நடிக்காத. இதெல்லாம் நடக்கும். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் எவ்ரி டைம் வந்து நம்ம வந்து ப்ராசஸ்லேயே இருக்கணும். அப்பா அம்மாட்ட ஒத்திகை பார்க்குறோம், ஆஃபீஸில் ஒத்திகை பார்க்குறோம். இந்த நோட்டு செல்லாம் போது எப்படி மாற்றுறது, மடிச்சு கொடுக்குமா இல்லை திருப்பி வச்சு கொடுக்குமா, இந்த கடைக்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க, என்னடா பண்ணுறது. எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் இருக்கு. அப்போ என்ன ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஆக்டிங் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான். அது ஆக்டிங் வந்து ஒரு டிசீஸ், அது நோய். அது என்னடா ஆக்டிங் எதுக்குறதுலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. என்னோட வியூ நான் சொல்கிறேன். ஒவ்வொரு வியூ இருக்குங்க ஆக்டிங். ஆனால் ஆக்டிங்லேயே வந்து உங்களை மறந்து நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். கண்ணன் வந்து எப்படி முத்துராமலிங்கம் மாறான். யார் அந்த முத்துராமலிங்கம், அவனுடைய பின்புலம் என்ன, இப்போ அவனா மாதிரி நான் என்ன பண்ணணும். ரொம்ப நேரம் பார்த்தாங்க, என்னடா அறுத்து நிற்கிறான்னு சும்மா சொல்றேன், சும்மா ஜாலியாக. ஸோ சாரி, உங்களை போய் சொல்லுங்க. நீங்க என்ன எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ 3 பேர் அவங்க வந்து ஐக்கியம் போயிட்டாங்க. கொஞ்சம் நீங்க இன்ட்ரோ பண்ணி சொல்லுங்க, பரவாயில்ல. ஏன்னா ஆக்டிங் அதுக்கு வந்துட்டு பூச்சப்படாது. கரெக்டாக நான் சொல்றது. டாக்டர் 2 டாக்டர் நமக்கு கவலையே இல்லை. பரவாயில்ல. அதாவது இல்லை போர் அடிச்சுன்றது ஒரு காரணம் என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா எல்லா ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டுக்கும் ஒரு பின்னால் ஒரு இது இருக்கும். கரெக்டாக அது ஏதாவது இருக்காங்க. ஏன்னா டக்குன்னு எந்த சாலை போர் அடிச்சு சும்மா வந்து எப்படின்னா நீங்கள் படத்துக்கு போகலாம், விசாலப்புரம் போகலாம், அது போகலாம், மாலுக்கு போகலான்ட்டு. ஆனால் ஆக்டிங் வரும்போது ஏதாவது உள்ள ஒரு சின்ன ஒரு தாக்கம். அது வடப்பள்ளின்னு வரீங்க, சினிமா லெஜெண்ட்லாம் போன இடம் வந்தாலும் அந்த மாதிரி ஏதாவது தாக்கம் இருக்காங்க. நான் ரொம்ப கிராஸ் கழிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டா அதான் அவர்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் ஓப்பனாக நீங்கள் பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் ஷேரிங் நல்லாயிருக்கும். யாரையும் காயப்படுத்துறதோ அதெல்லாம் நோக்கம் கிடையாது, போட்டு உடைக்கிறது தான் எனக்கு நோக்கம். டோட்டலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனா ஒரு சினிமா வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து முடிவு பண்ண முடியாது. ஆக்டிங் ஏன்னா ஒரு நடிகர் ஒரே மாதிரி நடிக்கிறார் 100 மக்கள். அதெல்லாம் நம்ம வந்து கமர்ஷியல் பேட்டர்ன் போயிடுச்சு. ஒரு நல்ல நடிப்பு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. லேர்னிங் ப்ராசஸ் இல்லை. அதுதான் பெரிய தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், மற்ற சினிமாவாக இருக்கட்டும். 4 ஃபைட்டு சார், 2 சாங்கு சார், போதும் சார், படம் முடிஞ்சிடும் சார் அப்படின்றாலும் தான் இருக்கே தவிர ஒரு ரொம்ப டெடிக்கேஷனாக போய் ஒரு பர்ஃபார்ம் பண்ணி அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுலாம் இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது இருக்கா? படம் பார்க்கணும் எதை ரொம்ப உங்களை வந்து என்ன மாதிரி படம்? தமிழில் வேறு இங்கிலீஷில் ஏதாவது படம்? என்ன படம் நீங்கள் பிடிச்ச? நான் சொல்றேன்னா எதாவது ரொம்ப பிடிச்ச படம். இப்போ எனக்கு டக்குனு பதவி பாய்ச்சல் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரியாது. நிறைய பேருக்கு நான் அவுட் ஆஃப் லாங்குவேஜ். ஏதாவது படம் ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க சும்மா. அதாவது இந்த படம் பார்த்து நல்லா இருந்தது சார். ஓகே.
ரொம்ப லிமிட்டேஷனாக இருக்குது. இன்னைக்கு ஒரு வழியாக வாரணமாக இருக்கு அந்த எக்ஸ்பிரஷன் கன்வே பண்ணுறது. ஓகே சார் உங்கள் நாயகன் நாயகன் சூப்பர். நாயகன் பியூட்டிஃபுல் மைண்ட். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் மைண்ட். நாயகன் வந்து விவாதிக்கக்கூடிய படம். நான் மணியத்திர சாரோட மீட் பண்ணி பேசும்போது சொன்னேன், அவரோட படங்களை பற்றிலாம் நம்ம பேசணும் சில விஷயம். அது யார்ட்டையும் பேச மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் பேசினேன். ஷார்ட்ஸ் பற்றி எல்லாம் பேசினேன், ஆக்டிங் பற்றி எல்லாம் பேசினேன். ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட். அவருடைய அந்த ஆக்டிங் டெலிவரி இருக்குல்ல, ஒரு ஆக்டராக வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு ஆக்டருக்குள்ள போடுறது முதல்ல அவர் தான். பழைய படத்தை சொன்னால் இவர் சொல்லலாம், ஸ்ரீதர் சார் சொல்லலாம். ஒரு ஆக்டருக்குள்ள ஒரு டைரக்டர் போடும். உங்களை வந்து நான் இயக்கிறது விஷயம் இல்லை, நீ ஆக்டரு, ஆனால் நான் வந்து உங்களை இயக்கிறேன். நான் உள்ள வந்து உட்காந்து இப்படி தான் வசனம் பேசணும் அப்படின்ற விஷயம் இல்லை. அது மணி சார்ட்ட சொன்னாங்க. உடச்சிட்டீங்க சார், இண்டஸ்ட்ரியில் வந்து உங்களுடைய அப்ரோச் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது. ஒரு கம்போஸ் இல்லை, ஒரு சீக்வன்ஸை கம்போஸ் பண்ணுற விஷயம் இல்லை. நான் தான் எங்கே போய் இது இப்படி தான் பேசிட்டு இந்த சினிமாவை நம்ம ஓடி போயிடலாமா? மணியை நான் இது பாரு இப்போ எத்தனை மணிக்கு எங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு அவருடைய படங்கள் எல்லாமே. அது வந்து வேற ஒரு பேட்டர்னில் கொண்டு போயிட்டாரு. ஆனா ஏன் சரி சாரி இப்போ வர அந்த தமிழ் அப்படிங்கிற விஷயம்லாம் அது ஒரு மாதிரி இருக்கு. புரியுது. இப்போ அந்த பெரிய டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய ஹீரோ வச்சு பண்ண நினைக்கும் அவங்க ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. தமிழே மணிரத்னம் தான் பண்ணாரு. ஆனா அதெல்லாம் ஏன் அப்படி அதுக்குள்ள இல்லை, அதுக்கு ஒரு ஒரே காரணம் வந்து பதட்டமாங்க. எக்ஸ்பெக்டேஷன் பொறுப்பு அதிகமாகுது. அவ்வளோ மணிக்கு எனக்கு பதட்டமாயிடுது. அப்போ எல்லாருமே பதட்டமான ஆட்கள் தான். பெரிய பெரிய ஆட்கள்னாலே ஒரு எல்லாம் ஒரு பதட்டமாக ஒருத்தர் சேர்ந்து பதட்டமாக படம் எடுத்தா பதட்டமாக போகும். ஒரு நிர்பந்தம், நிரூபிக்கணும் ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது பதட்டமாயிடும். நான் நடிக்கணும் போகாமல் ரிலாக்ஸாக போனீங்கன்னா நீங்கள் நடிக்க முடியும். நான் நல்லா பண்ணணும் டைரக்டர் பேர் வாங்கணும், இவங்ககிட்ட பேர் போனீங்கன்னா உங்களுக்கு பதட்டமாகவே இருக்கும். போனீங்கன்னா அப்படி உட்காந்தீங்கன்னா டைலாக் வந்து ஒரே பதட்டமாக இருக்கும். படப்படன்னு பதட்டமாகி பதறி 2 டைலாக் கூட கடிச்சு சொதப்பி தூக்கி போட்டு போயிட்டு பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்காது. மோஸ்ட்டாக இது என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ அதை அழகாக பண்ணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பயிற்சி ரொம்ப முக்கியம். இந்த டைம் ரொம்ப கம்மியான டைம் தான். அது வந்து ஃபுல்லாலாம் என்னால் வந்து ஜஸ்ட் ஷேரிங் தான். ஆக்டிங்னா என்ன, ஏன் வந்து நம்மளுக்கு பயிற்சி தேவை, நடிப்புக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வெவ்வேறு பயிர்ந்து வந்துருக்கீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour வந்து என்ன ஸ்டடி பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம். எப்படி வந்தே தெரியாது, காரில் வந்துக்கலாம், 2 wheeler வந்துக்கலாம், பஸ்ஸில் வந்துக்கலாம். அந்த உலகில் ஃபுல்லாக உள்ளே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து அதான் சொன்னாங்க. வயசானவங்களும் அழகாக பண்ணுவாங்க கிராமங்களில். மற்ற உட்காருங்க என்னாச்சு கொடுங்க, ஆமாம் அது தண்ணி கொடுமா, அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அந்த உலகில், அது உலகில் அவங்களுக்கு தெரியாது பழைய ஆட்களுக்கு. ஆனால் அது உலகில் இருக்கு. நிதானிச்சு இப்போ சொல்லுங்க. ஆக்டர்ஸ் நிறைய ஆக்டர்ஸ் பார்த்தா டைலாகே வராது. பதறி அப்படியே பார்த்தா அவர் ஒரு 50 படம் நடிச்சிருப்பாரு. பேர்த்து உரி கொடுத்து பதறி, ஐயா நீங்க உட்காருங்கய்யா, போங்கய்யா, தம்பி அவருக்கு தண்ணி கொடுப்பா. தண்ணியை குடிச்சுட்டு அப்புறம் அவர் சொல்றாரு, ஒரு ஆர்டிஸ்ட், நான் பேர்ல சொல்ல மாட்டேன், பாவம் இமேஜ் பையனா சொல்றாரு, தம்பி என்ன வந்து இப்படி தப்பா நினைக்கிறீங்க, நீங்க இந்த கேமரா முன்னாடி வந்து நின்று பாருங்க தம்பி, இப்பதான் நடிப்போட ஆரம்பித்து பதறி அவர் உணர்ச்சி நான் சார் பதறாதீங்க, ஜாலியாக எடுத்துக்கங்க. அதை வந்து ஏன் பெருசாக நீங்கள் வந்து இதாக எடுத்துக்காது சொல்லி அவர் பெரிய ஆக்டர் சிவாஜி சார்லாம் நடிச்சிருக்குது. ஆனால் அப்படி சொல்ல முடியாது. நம்மளுடைய அந்த அவுட்புட் வந்து சொதப்பி பெஸ்ட்டாகவே இருக்க முடியாது. என்ன பண்ணா சார் சரியா புரியல. டைலாக் வந்து அவர் மாற்றி யூஸ் பண்ணுறாரு. வயசாயிடுச்சு, மெமரி பண்ணுது. ஏன்னா நமக்கு பாடி வயசு ஆக எல்லாமே டாக்டர் சொல்ல வேண்டியது எல்லாமே இதாகிடும். மெமரி லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. பேப்பர் போடுறாங்கன்னா அந்த டைலாக பார்த்துட்டு அப்படியே அவங்க சொல்றாங்களா, இல்ல மனப்பாடம் பண்ணி சொல்றாங்களா, இல்ல ரியலாவே அப்படி இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி நான் கேள்விப்பட்டேன் டைரக்டே கொடுக்குறீங்க. இல்லை இப்போ நான் சில நல்ல விஷயம் இந்த கேள்விலாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல கடமை. அதாவது உண்மையிலே அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி நினைச்சு அப்படி பண்றாரா, இல்ல ஒரு ஆர்டிஃபிஷியலா பண்ணா மாட்டிக்கோங்க, என்ன மாதிரி? இல்லை அதான் சொன்னேன்ல, அந்த டைலாக்ஸை மனப்பாடம் பண்ணா ரியாலிட்டி வராத போயிருமோ அப்படிங்கிற மாதிரி. இல்லை அப்படி கிடையாது. என்னன்னா டைலாக் பேசிதான் ஆகணும். ஏன்னா அது டைலாக் ஓரியன்ட் மீடியம், விஷுவல் மீடியம். இது சைலன்ஸாக வந்து விஷயம். நான் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் இப்போ பண்ணேன் நானே, கேமராவில் ஃபோனில் ஒரு 3 minutes பண்ணேன். நானே நடித்து நானே இயக்கி நானே ஒளிப்பதிவு பண்ணேன். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணேன். அவ்வளோ 3 minutes பண்ணியிருக்கேன்.
ஆனால் இங்கே வந்து ஒரு சினிமாவில் 60 சீன் 70 சீன் அப்படி பண்ண முடியாது. ஒரு காட்சி சார்லி சாப்பிட்லாம் வந்து வேறு லெவலில் இருந்தார். டைலாக் எல்லாம் ஒரு விஷயத்தை பண்ணார். டைலாக் தேவையில்லை. டைலாக் முன்னாடி உள்ளதான் ஃபீலிங்கோட செகண்ட் தாட்டு தான் டைலாக். என்னுடைய உணர்வோட எக்ஸ்பிரஷன் சேல்ஸ் ரெப் மாதிரி அது. என்னோட உணர்வு வந்து உங்களை சொல்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்ல முடியும்? ஐயா அப்படின்னு படத்தை பார்த்து போகலையா 4 மாதமான அந்த உணர்வு இப்படி கேட்கலாமா வேணும்னா ஐயா நல்ல முண்டை இருக்கா, ஐயா பாப்கார்ன் சாப்பிட்டு கேட்போம் நல்ல முண்டை இருக்கு, ஐயா கொத்து புரோட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்மகிட்ட தானே கேட்பாரு, வாங்கி கொடுக்கும்போது நைஸாக சொல்லுவோம், வீட்டில் போனால் பொண்டாட்டி என்ன பண்ணுவான்னு தெரியல, சம்பளம் வேறு கம்மியாக இருக்குது. இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது எனக்கு. எதில் ப்ராசஸ் இருக்குது? ஐயா கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கொடுக்க முடியுமாயா. இதுக்கு முன்னால் வீட்டில் அடி வாங்கி போகிற ஒய்ஃபுக்கு அந்த வழி தாக்க முடியாமல் வந்து தான் அவங்க கண்ணே போயிடு. அப்போ இவ்வளவு சப்டெக்ஸ்ட் இருக்கு. இது வந்து சப்டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ன்றது உங்கள்கிட்ட வந்து பேசுறது. சப்டெக்ஸ்ட்னா இவ்வளோ உழைச்சல் இருந்தது. அப்போ ஒரு உழைச்சலோடைய எக்ஸ்டென்ஷன் தான் டைலாக். சரியாக உழைச்சலாகாட்டி டைலாகே வராது. எனக்கு உழைச்சல்லையே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா எப்படி உங்களால் ஒரு விஷயத்தை எப்படி தூக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. ஆக்டிங் கரெக்டாக சொல்கிறது பண்ண இது எதிர்ச்சோம். ஆமாம், இப்படி உட்காந்துக்கலாம். நம்ம நடிப்பை வந்து ஆராய முடியாது. நடிப்பு வந்து பெரிய வேலை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களெல்லாம் சந்திக்கும் போது. வெவ்வேறு துறையிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களே, நான் அதுனா இது லேர்னிங் ப்ராசஸ் இல்லைங்க. அப்படியே போயிடும். அப்படி இருக்க மாட்டேன். ஃபோனை பார்த்து பார்த்து அப்படியே முகம் அப்படி இறுகி போயிடும். முகம் டு ஃபேஸ் பேசவே மாட்டேன் இறுகி போயிடும். அப்படியே நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறோம். என்னடா இப்போ தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பக்கத்து இது கொடுமை இல்லை. இப்போ இவன் நிற்கிறாரு இல்லையா, நிற்கிறாரு அப்படியே பெயிண்ட் பண்ணு. அப்படி நல்லா பெயிண்ட் பண்ணு. அப்படியே பெயிண்ட் பண்ணு. தொடணும். தொடுங்க. தரையை தொடுங்க. கையை வச்சு தொடுங்க. அப்படி இல்லைங்க. அப்படி அவ்வளோதான் இல்லையா. இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது. உடல் சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லை. ஒரே மாதிரி உட்காந்து ஒரே மாதிரி நடக்கிறது, ஒரே மாதிரி இருக்காது. அதெல்லாம் யாருங்கண்ணா பாசு கமிஷன் வாங்கி கொடுத்துரு. புரியுதா? அவங்களுக்கு பாடி லாங்குவேஜ் தான் அது. அது ஈர்க்கு. சிரிக்கிறீங்களா? உள்ள வடிவல் படம் பார்த்து கூட உங்களுக்கு அந்த சிரிப்பு வந்துருக்கலாம். வடிவல் படத்தில் பண்ணுறது அது உள்ளே போய் எல்லாமே உள்ளே போய் மெமரியில் போய் உட்காந்துருக்கும். சின்ன சின்ன அசைவு. இப்போ என்னன்னா இந்த பாடியை நம்ம அசைச்சே பார்க்கறது இல்லை. நான் நடிகை ஆகணும் அப்படின்னா எப்படி நடிகை முடியும்? கொஞ்ச தூரம் தலையை தொட முடியல. கொஞ்சம் எப்படி கொஞ்ச நேரம் அந்த தலையை வந்து நம்ம பெண்டு பண்ணணும். நம்ம எப்படி ஒரு கேரக்டர் பண்ண முடியும்? அப்படியே நடங்க, அப்படியே குளிச்சுட்டு நடங்க, அப்படியே நடங்க, அப்படியே திரும்புங்க. நல்லுங்க. நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் பெரிய கடல் ஆக்டிங். எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பண்ண முடியுமோ இன்ட்ரோ கிளாஸ் தான். இது ஃபுல்லாக தான் பண்ண முடியாது. ஸோ நம்ம உடலையே அசைச்சு பார்க்கறது இல்லை, பாடியவே அசைச்சு பார்க்கறதே இல்லை. இப்படி சீரியஸாக உட்காந்துட்டு நான் ஆக்டர் ஆகிறதுக்கு வர முடியும். என்னோட உடலை நான் பயன்படுத்தணும், என்னோட குரலை பயன்படுத்தணும். பேசுறது கூட சார் நான் வந்து நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது. வாய்ஸை பயன்படுத்தணும் சார். எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சார். கத்தி கேட்டாருங்க. மற்றவங்க தப்பாக நினைப்பானா? ஏண்டா அப்புறம் இல்லைடா மற்றவங்க தப்பாக நினைப்பான். சரி அப்புறம் அப்படியே இருக்கு. அடுத்தவங்க தப்பாக நினைப்பானே வீணாக போயிடுது. இவங்க தான் நினைச்சிட்டாங்கன்னா இவங்க பார்க்குறாங்களே. இதுதான் ஒரு நடிகருக்கு பெரிய சிக்கல். நாங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக இல்லை, காமனாக ஆக்டிங்கான விஷயம் சுரலை இருந்து வர இருப்பது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்கள் எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன், வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ ஒரு பரபரப்பான நெட்லேயே உட்காந்து நேரத்தில் கற்றுக்கொண்டு உள்ள வரையும் ஆர்வம் இருக்கு. பாடி லாங்குவேஜ் இப்போதான் எனக்கு புரியுது. ஆக்டிங் நினைச்சிட்டு பாடி பழைய சொன்னது நம்ம ஆக்ட் பண்ணும்போது பாடியும் ஒரு விஷயங்கிறது இப்போதான் எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நிறையா இருக்குது. ஒன்றுமே இல்லை. எனக்கு நேரம் எனக்கு கஸ்டமர் உங்களுக்கு நிறையா பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு லேடியாக வந்திருக்கீங்க, ஒரு டாக்டராக ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் தயவுசெய்து வந்து பயன்படுத்துங்க.
விஷயம் வந்து அதை பயன்படுத்தி. ஏன்னா அதை சும்மா வந்து போட்டு சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் நிறைய விஷயம் லேர்னிங் ப்ராசஸ் நிறைய இருக்குது. இவருடைய வியூ தான் ரெண்டு டிஃப்ரெண்டாக இருக்குது. டாக்டர்லாம் வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி பார்க்குறாரு. தியானம் இருந்தாலும் சொல்கிறாரு, ஆக்டிங் வந்து வேற ஒரு இடம், இவர் ஒரு இதில் இருக்கிறாரு. பட் என்னை பற்றி நான் சொல்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட நான் ஒரு 60 சீரியல் நடிச்சிருக்கேன். நிறைய சீரியல் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். சன் டிவி, கலைஞர் டிவி. அப்புறம் பேசிக்காக ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் ஒர்க் பண்ணேன், அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். அப்புறம் டெல்லியில் தேசிய நாடக பிரிவு இருக்குது, நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா. இந்த நாடகத்துக்கான நிறைய ப்ராக்டிஸ்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ரொம்ப தான் இருக்குது நாடகத்துக்கான பயிற்சி. அதுக்கப்புறம் க்ளவுன் தேட்டர்னு ஒரு ஃப்ரான்ஸில் அவங்களுடைய இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய கிளாஸஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸ் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சினிமா, டிவி, ஆட் ஃபிலிமு, கார்பன் ஃபிலிமு, ட்ராமா. இப்போ ஒரு கதை, ஒரு சிறுகதை தொகுப்பு எழுதியிருக்கேன், அது வெளியிட்ட முயற்சியில் இருக்கிறேன். அதுபோக யூடியூப் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், ஒரு 10,000 பேருக்கு கூட சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அது போயிட்டுருக்கு. அதுபோக கிளாஸஸ் எடுத்துட்டு செலக்டிவாக நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னை பற்றி நான் தனியாக ஸ்க்ரீன் பண்ணணும், நேரம் கிடையாது. அது அவர்கிட்ட கேட்டேன், என்னை பற்றி அவங்க யாருன்னு தெரியாமல் எப்படிங்க அப்படின்னு. நம்ம பற்றி இன்ட்ரோ கொடுக்கணும்ல. இப்போ நான் பேசுகிறேன், விஷுவலாக பார்த்தா இன்னும் உங்களுக்கு இதாக இருக்கும், அதுக்கான டைம் கிடையாது. அதனால தான் நான் சுருக்கெழுத்துமே சுருக்கி உட்காருங்க. ஸோ என்னன்னா, முதல்ல மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு மட்டும் நீங்கள் விட்டுருங்க, அதை பற்றி கவலையே படாது. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இப்போ நல்லா இருக்கு. ஏன் நல்லா இருக்கு அப்படின்னா, கேமரா ஃபிலிம் கிடையாது, எல்லாம் டிஜிட்டல் தான், திருப்பி எடுத்துக்கலாம். ஆனால் கேமரா இருக்கும்போது ரொம்ப ரிஸ்க்கு. ஒரு ஃபிலிம் வந்து 6 ரூபா அப்படின்னா 24 ஃபிலிம், ஒரு 24 செகண்ட்ஸு. தப்பு பண்ணால் வாயில் வராத வார்த்தையெல்லாம் திட்டுவார் டைரக்ட். அவர் மேலே தப்பு இல்லை, பணம் கூட புதுசு எடுத்துருக்காரு இல்லையா. ஆனால் இப்போ அப்படி இல்லை, டிஜிட்டல் மீடியா வந்துருச்சு, அழிச்சடிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிருக்கீங்க, ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு இல்லையா. நீங்கள் எடுத்துக்கலாம், யூடியூப் பண்ணலாம், ரீல்ஸ் போடலாம். பட் நான் வந்து ரீல்ஸை டப்பு வச்சு ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். அது வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து இருக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான ஆட்கள். பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சிவாஜி அந்த மாதிரி பழைய படத்துலலாம் அவ்வளோ க்ளோஸ்அப்ல காமிப்பாங்க, அந்த லிப்சிங்லாம் மறவே மறாது. இப்போ இருக்கிற படத்துல அவ்வளோ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் வந்து அது பாட்டு எங்கேயோ ஓடிட்டே இருக்கும், ஹீரோ பேசிட்டே இருப்பாங்க, ஹீரோயின். அதெல்லாம் ஏன் சார்? அது ஏன் சினிமாவில் இருக்கும் அந்த டப்பிங் வாய்ஸ்? இல்லை, அது இது எங்கேயோ போயிட்டு இருக்கு, வாய் எங்கேயோ போயிட்டு இருக்கு, அது முடிஞ்சிருச்சு, இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ அது என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து முழுசா ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிறது. இப்போ சங்கரதாஸ் சாமி உங்களுக்கு தெரியுமா? சங்கரதாஸ் சாமி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எந்த ஊர் சொன்னீங்க? தூத்துக்குடி தான். சரி, தூத்துக்குடி. சங்கரதாஸ் சாமி தூத்துக்குடி தானே. லெஜண்ட் அவர், நடிகர் சங்கத்துக்கு அவர் பேர் தான் வச்சிருக்காங்க, சங்கரதாஸ் சாமி. அவர் வந்து ஒரு தடவை வந்து தந்தை, நாடகத்தோட தந்தை அவர் தான். மதுரையில் போனால் தம்கவி அதுக்கு பக்கத்தில் ஒரு சிலர் பட்டனா அடிச்சு உட்காந்துருப்பார், பெரியாருமா இருப்பார். ஆனால் அவர் நாடகத்தின் தந்தை. நாடகத்தின் தந்தைக்கு யார் பேர் வச்சுருக்கா பாருங்க, சங்கரதாஸ் சுவாமி. அவர் சமாதிங்கிறதா இருக்கு, படிச்சது ரொம்ப முக்கியமான ஒரு நாடகத்தில். இப்போ நடிகர் சங்கத்துக்கே வச்சிருக்காங்கன்னா பார்த்துங்க. இப்போ அதை கூட நிறைய பேர் பேரை மாற்றுங்க, வேற பேர் வைக்கிறாங்க. வரலாறு நமக்கு தெரியுறது இல்லை, உணர்றது இல்லைங்க, மூளைக்கு போயிடணும். உணர்றது நீ சொன்னதுக்கான விஷயம் வந்து மூளைக்கு போயிடணும். ரொம்ப ஓவர் டெக்னாலஜி போட்டு உணர்வுல வந்து டெக்னாலஜியை புகுத்தவே முடியாது. உணர்வுன்றது வேற, டெக்னாலஜி வச்சு ஒரு படத்தை ஓட வைக்க முடியாது. இன்னைக்கு பழைய படங்கள்லாம் பார்த்தா நம்மளுக்கு அழுகு வரும். சுவாய் சார் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாலும் பழமும் எவ்வளோ படங்கள் அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அப்படியே வைராக்கியமாக உட்காந்தா கூட கண்ணில் தண்ணி வரும். சுமார் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு, மல்டிப்ளாக இருக்கு ஒரு ஆக்டிங். அந்த இடத்துல யாரும் நெருங்க முடியாது. சார் எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ அவர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதில் வந்து என்ன ரீசன் அப்படின்னா, அந்த காலத்தில் நடிச்சவங்களுக்கு அவங்களே தான் டப்பிங் பண்ணாங்க. இப்போ வந்து நடிச்சுட்டு போயிடுறாங்க, வேற ஒருத்தவங்க வந்து டப்பிங் பண்ணாங்க. லாங்குவேஜ் தெரியாதனால ப்ராப்ளமா? டப்பிங் அதனால வந்து அங்கே முடிஞ்சிடுது, இவங்க இன்னும் பேசிட்டே இருக்கிறாங்க. இல்லை புரியுது. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்காது, சில படங்கள்ல இருக்கலாம். அது டப்பிங் எடுக்கிற இடத்துல சில மிஸ்டேக் ஆகிருக்கலாம், நான்சிங் ஆகிருக்கலாம். இல்லை அது நம்ம முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் என்னன்னா, சில இப்போ தமிழ் ஒரு ஆக்டருக்கு வந்து வேற ஒருத்தவங்க பேசும்போது கொஞ்சம் அது இதாக வார்த்தைகள் வந்து கொஞ்சம் உதாரணமா ஸ்னேகா வந்து ரொம்ப ஃபாஸ்டா பேசக்கூடியவங்க, அவங்க தீபாவளி டப்பிங் பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட் போய் பார்க்குறாங்க, ஆனால் அவங்களால முடியல. அதனால அது நீங்க சொன்ன நல்ல கேள்வி தான்.
இவங்க தீபாவளி டப்பிங் போயிட்டே இருக்கும். அதுதான் நான் பழைய படத்துல நிறைய டிவில பார்ப்பேன். ரொம்ப க்ளோஸா காமிப்பாங்க, ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆகாது. ஸ்னேகாவுக்கு அஸ்வினுக்கு எல்லாருமே தீபாவளி தான் பண்றாங்க. அவங்க பேசி முடிச்சிடறாங்க, இவங்க இன்னும் பேசிட்டே இருக்காங்க தீபாவளி. நீங்க சொல்ல இருக்கு, மிஸ்டேக்லாம் இருக்கு. அது ஒண்ணு இல்லைங்க, பட்ஜெட் விஷயம். கேமரா ஓடிட்டு இருக்கு, சில விஷயம் நான் பேச முடியாது. மற்றவங்க உங்களுக்கு புரியுதா? அவர் பாருங்க உன்னிப்பா படம் எடுக்கிறாரு, அதனால அப்படியே சில விஷயங்கள் ஓப்பனா பேச முடியாது, அதுக்காக நான் சொல்றேன். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இப்போ ஒரு நம்ம உள்ள வந்து நம்ம ஒரு ஃபீலிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை எனக்கு கேட்கல, இன்னும் சவுண்ட் வரும். நம்ம உள்ள ஒரு ஆக்டிங் கற்றுக்க வந்திருக்கீங்க, நல்லா வாய்ஸ். உள்ள ஒரு ஃபீலிங் இருக்கு, வெளியில ஒரு ஃபீலிங் காமிக்கும் அந்த சீனுக்கு. அப்போ நம்ம இப்போ உள்ள வந்து சோகமா இருக்கும், வெளியில வந்து ஹாப்பினஸ் காமிக்கணும்னா ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் நம்ம யோசிக்கணுமா, இல்லை அந்த சீன்ல இருக்கிற ஹாப்பினஸை யோசிக்கணுமா, லைக் நம்மளோட லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ் நடக்கும் அதை யோசிச்சு இந்த ஹாப்பினஸ் கொண்டு வரணுமா, எப்படி மாடுலேட் பண்ணுறது? இல்லை இப்போ நல்ல ஒரு கேள்வி. என்ன அப்படின்னா எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும். எல்லாருமே ஆஃப் ஸ்டேஜில் தான் இருக்கும். உள்ளுக்குள்ள ஒன்று ஓடிட்டே இருக்கும், வெளில ஒன்று பேசிட்டே இருக்கும். சார் நீங்கள் தான் சார் எப்படியாவது வெளியில வச்சுக்கலாம், மேலே வந்து மறுத்துக்கிட்டா இப்படி உள்ளே ஓடிட்டே இருக்கும். சார் நீங்கள் தான் சார் என்ன பண்ணுங்க, இப்படி தான் இருக்குது எல்லாரோட இதுவுமே என்ன தாட் ப்ராசஸை சேஞ்ச் பண்ணுறது தான். உள்ளுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸை நீங்கள் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சொன்னீங்களா, நான் பழைய சந்தோஷம் நினைச்சு தாராளமாக நினைக்கிறேன். பட் இந்த சீன் அதுக்கும் கனெக்ட் ஆகாது, அதுல ஒரு வேற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் சொல்லிட்டு இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஏன் அவ்வளோ தூரத்துக்கு போறீங்க? நீங்க அது பாதிக்கப்படும் போது நீங்க ஒரு விஷயத்தை பாதிக்கப்படுறீங்க. ஆனால் அந்த பாதிக்கப்படுறதுனால காமிச்சிக்க முடியாது. அந்த வெளியில வந்து நம்ம சிரிச்சு ஆக வேண்டியிருக்கும். மற்றவங்கள நம்மளால மற்றவங்க இதாயிடக்கூடாது அப்படின்னு போது நீங்க அதை அப்ளை பண்ணுங்க. ஏன் அங்கெல்லாம் போறீங்க? அது புரியலையா? நீங்களும் அந்த விஷயத்த உணர்ந்தீங்கன்னா வந்து சைக்கலாஜிக்கா ரொம்ப டீப்பா உணராதீங்க. எனக்கு ஒரு சந்தேகமா துக்க வீட்டுக்கு போயிட்டு சார், அங்க எனக்கு சிரிப்புலாம் வந்துருது, சந்தோஷமா ஆயிடுது, சரிங்களா? ஆனா அங்க வந்து நான் வந்து சிரிச்சேன்னா அவங்களுக்கு ஒரு விதியை ஹர்ட் ஆயிடும். அப்பெல்லாம் வந்து நான் எப்படி சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, அது எனக்கு சோகமா இருக்குமா நினைக்கணும், அமைதியா இருந்துருங்க. அதுவே மிகப்பெரிய சோகத்தை. சோகமா கேளுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஆக்சுவலி அது ஒரு தப்பு தானே. ஆக்சுவலி நம்ம வேற ஒரு இடத்துக்கு போறோம், அது ஒரு துக்க காரியம், அவங்க கஷ்டத்துல இருக்காங்க, சோகத்துல இருக்காங்க, அப்போதைக்கு வேற ஏதாவது நமக்கு திங்கிங் இருக்கும், ஏதாவது ஒரு சிரிப்பு, ஒரு நகைச்சுவை, இல்ல அன்னைக்கு நம்ம ஒரு ஹாப்பியான மூட்ல கூட இருந்திருக்கலாம். அப்போதைக்கு நான் வந்து என்னோட சந்தோஷத்தை காட்டாம இருக்கிறது தான் வந்து சரியான ஒரு விஷயம் தான் இருக்கும். அப்போதைக்கு நான் சந்தோஷத்தை காட்டாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இல்ல அதைத்தான் சொல்றீங்க. என்னன்னா ஒரு எம்டினஸா இருந்துட்டு அதை வந்து கொஞ்சம் உணர்ந்துட்டீங்கன்னா போதும். அந்த சூழலை உணரணும், ரொம்பலாம் போட்டு அதை போட்டு உள்ள இது பண்ணக்கூடாது. உணர்ந்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு அப்ளை பண்ணாங்க. தாட்லெஸ்ல இருக்கு, அதான் பேஸ். தாட்லெஸ் வருமா? எல்லாத்துக்குமே வந்து பிளாங்க் ஃபேஸ் தான் ஸ்டார்டிங் பண்ணுறேன், அதான் பேஸ். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வராது. 1000 பிரச்சனை இருக்கு உங்களுக்கு. எப்படி வரும்? நம்ம அங்கே உட்காந்துருப்பீங்க, இங்கே எத்தனை சதவீதம் உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு சொல்ல முடியுமா? சார் பர்சன்டேஜ் சொல்கிறேன். இப்போ 25% இருக்கீங்களா, 50 இருக்கீங்களா, 70 தெரியாது. கண்ணும் இப்போ என்னை பார்த்துட்டு இருக்கா, நான் வந்து ஏமாந்தேன். சொல்றேன், தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும். உங்களுக்கு இல்லை, இது பேஸு. உளவியல் கட்டத்தில் இது பேஸு. அது எப்படி அந்த பிளாங்க் ஏதாவது ப்ராக்டிஸ் இருக்கா? அதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னா இதை வந்து ஒரு திங்கிங் ப்ராசஸில் இது வந்து தீர்வு கொடுக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். திங்கிங் மட்டும் பண்ணக்கூடாது, பாடி ட்ரிக் இருக்கா பிளாங்க்? அதுதான் நான் சொல்கிறேன். என்னன்னா வந்து தாட்லெஸ் இப்போ சொல்ல இருப்பாங்க தியானம், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். இப்போ நான் சொல்கிறத கவனிக்கிறது, அவருக்கு போகுது, அது உள்ள ஏதோ போயிட்டு இருக்காரு கரெக்டாக. அப்போ அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அவருக்கு ஈஸியாகிடும். நம்ம நிறையா போட்டு உள்ளே வச்சுருக்காங்க, நெட்டி வச்சுருக்கோம், நெப்பி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்கும். அப்படி இல்லை, நீங்கள் எம்டி ஆகும்போது உங்களுக்கு விஷயம் கிடைக்கும். எம்டினஸ் பேஸ், அது வந்து பேஸ். என்னன்னா ஒரு தியேட்டர், ஒரு ஆக்டர் வந்து எம்டினஸாக தான் இருக்கும். ஒரு குழந்தை வந்து எப்படி இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், எம்டினஸாக இருக்குமா? அதான் சொல்றேன். இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான பதில் ஒன்று தான். நீங்கள் அதை தாண்டி உளவியலாக என்கிட்ட கேட்குறீங்க, அப்படியே போட்டு அந்த இது மாதிரி எப்படி அந்த சிவந்தி பூச்சிமா, அது கிடையாது. அதுக்குள்ளே இருக்காது, வெளியே வந்துருங்க. உங்களை போட்டு டம்ப் பண்ணாதீங்க, நுணுக்கமாக கேட்காதீங்க. நுணுக்கமாக ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருக்கு.
அதான் நம்மளுக்கு சடனா ஒரு கன்ஃபரன்டேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை ஃப்ரஸ்ட்ரேட் இரிட்டேட் பண்ற மாதிரி வந்தாங்கன்னா அந்த அந்த டைம்ல நாக்காவது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டன்றது ப்ராக்டிஸில் தான் இருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாறிடுவீங்க. கேள்வி கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. அவர் ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறார். சொன்னார் நான் ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறேன்ல, அது அருமையான ஸ்டேஜ். தெளிவாக இருக்காரு, உலகத்தை கவனிக்கிறாரு. ஜஸ்ட் வாட்சர், கரெக்டாக வாட்சர் கவனிக்கிறாரு, பார்க்குறாரு, என்னையும் கவனிக்கிறாரு. என்ன எடுக்கிறான்னு பார்ப்பேன் கவனிச்சுட்டு இருக்காரு, வாட்ச் பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு தேடி வர விஷயம் அவருக்கு கிடைக்குது, ஆனால் கவனிக்கிறார். இப்போ நான் வந்து எப்படின்னா அவங்க எல்லாத்தையும் கவனிக்கிறேன். இந்த பக்கம் பர்ஸ் எடுத்து பார்த்துருக்காரு, அவரையும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. பர்ஸ் எடுத்து பார்த்துருக்கிறாரு, கேமரா வந்து யோசிக்கிறாரு நாடான்றத. புரியுதா உங்களுக்கு? அதனால எல்லாமே நான் கவனிப்பேன், சுற்றி உள்ள எல்லாத்தையும் கவனிப்பேன். ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கணும், ஆனால் அதை இரேஸ் பண்ணிகிட்டே இருக்கு. கவனிப்பேன், ஸ்டோரேஜ் ஆகும், இரேஸ் பண்ணுவேன், தேவையான அதை பயன்படுத்திக்கணும். நீங்க எப்படி எரேஸ் பண்றீங்க? என்ன அதான் ஒரே சொன்னேன், எம்டினஸ் சொல்லுங்க. மெடிடேஷன், தாட்லெஸ் ப்ராசஸ். தாட்லெஸ் நீங்க போகணும். தாட்லெஸ்ஸுக்கு நீங்க போகிறது ப்ராக்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஆக்டிங்கோட பேஸ் அது பண்ணி அதுக்கப்புறம் பாடிக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, மைண்ட் லெவலில் ப்ராக்டிஸ் இருக்கு, வாய்ஸுக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, ஐஸுக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, கிரியேட்டிவிட்டிக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, அப்புறம் டெக்ஸ்ட் லெவலில் ப்ராக்டிஸ் இருக்கு. டெக்ஸ்ட் கொடுத்து டைலாக்லாம் இது பண்ணி உங்களை வந்து இது பண்ணுறது. ஒரு நம்ம ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ வந்து ஏதாவது இரிட்டேட்டிங்காக சொல்கிறாங்க, அது நம்ம அந்த அந்த செகண்ட்ல எப்படி அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணுறோம். அதுதான் நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு இரிட்டேட் பண்ணி இப்போ வந்து ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிக்கும் போது, இப்போ நான் காலையிலேயே உங்களை வந்து காய்கறி வாங்கிட்டு நீங்க வாங்கிட்டு வரீங்களா? நீ காய்கறி வாங்கிட்டு வந்தீங்களே, அழுகின காய்கறி வாங்கிட்டு போது டென்ஷன் ஆகும். நானே தூக்கத்தை கழிச்சு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தா அழுகின டென்ஷன் ஆகும். அப்ப நம்மளுக்கு மூஞ்சில தெரியுது இல்ல அந்த ரியாக்ஷன். இல்ல எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப நம்ம ரிப்ளை வேணும்ல, அப்ப நம்ம எம்டினஸ். இல்ல அவர் வந்து இவ்வளவுதான் எனக்கு சொல்லவே வேணாம். நான் ஒரே வார்த்தை சொல்றேன், பிராக்டிஸ் மெடிடேஷன். இல்ல எப்பவுமே நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த क्वेश्चन உங்களுக்கு இருந்து போய்டும். இல்ல அந்த ரிப்ளை வேணும்ல, அந்த ரியாக்ஷன் வரும்போது மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கொஞ்சம் இன்னும் கவனமா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், கவனமா பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரே நாள்ல நான்வெஜ் விட்டுட்டேன், ஒன் டே தான். இன்னைக்கு யோசிச்சேன், நாளைக்கு நான் விட்டுட்டேன். 7 years ஆச்சா? 7 years நான்வெஜ் சாப்பிடுறது. அப்போ எது எப்படி ஸ்டாப் பண்ணிட்டேன், வேணாம் நிறுத்திட்டேன். அதே தான். சரி, நானும் நான்வெஜ் சரக்கு ரெண்டும் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அந்த சுகர் விடணும், காஃபில சுகர் கேக்குது, அந்த மாதிரி நிறைய. பரவாயில்ல, நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமா இருக்கு, பிரச்சனை இல்லை. அதை போட்டு ரொம்ப அழுத்திக்காதீங்க, சரியா? அது சாப்பிடுங்க சார், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வாக்கிங் போங்க, டெய்லி 1 hour நடங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லா பாட்டு கேளுங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கணும், ஒருத்தர் வந்து டைரக்டர் வர, ஒரு ஃப்ரெண்டாக யாரோ வர, இந்த பேப்பர் கொடுக்குறாரு, இந்த மாதிரி நடிங்கன்னு சொல்றாரு. அதை நான் அது எப்படி நான் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன் ஆக்டிங். அதுதான் சொல்றேன், நீங்க வந்து பேசிக்காவே ப்ராக்டிஸ்ல இருக்கணும். சார் சொன்ன அதே தான் உங்களுக்கு. இல்ல அந்த டைலாக் நான் படிக்கணும், பாத்தீங்கன்னா டைலாக் விட்டுருங்க, படிச்சிருந்து நான் இன்னொரு 10 minutesல உனக்கு நான் ஷார்ட் வைக்க போறேன் அப்படிங்கும்போது நான் அந்த டெக்ஸ்ட்டை நான் எப்படி ஆக்டிங்கா. இல்லை அதைத்தான் நான் சொன்னேன். என்னன்னா நீங்க வந்து அதுக்கு முன்னால வந்து நிறைய ப்ராக்டிஸ் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன்ல, பாடி, மைண்டு, ஸ்பிரிட் லெவல் இருக்கு, வாய்ஸ் அண்ட் ஸ்பீச் டிக்ஷன் இருக்கு, ஐ மூவ்மெண்ட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் அதில் இருக்கு. அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து நான் இன்னொரு டவுட் சார். டவுட் அவருமே டவுட் அருமையாக வச்சிடலாம், சொல்லுங்க. நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட நல்ல பையனா நடிக்கிறேன், எங்க அம்மா கிட்ட நல்ல பையனா நடிக்கிறேன். ஆனா கேமரா முன்னாடி நடிக்கிறப்ப வந்து எனக்கு வந்து வர மாட்டேங்குது. ஏன்? இப்போ நானே நடிப்பு திறமை சொல்லி தரேன், நானும் நடிச்சு தரேன். நடிப்பது தெரியும், அதனால வீட்டு படிக்கிறேன். அதாவது என்னன்னா, இந்த இப்போ வந்து என்னன்னா முழுக்க சைக்கலாஜிக்கல் தான் சுற்றி அதை மட்டும் ஒன்று தான். சரியா? தோத்துருங்க ஒய்ஃப்கிட்ட நீங்கள் தோத்துருங்க, அவங்கள ஜெயிக்க விட்டுருங்க. எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது அவங்க ஜெயிச்சிருக்கோம், நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கும், சுத்தம் நல்லா இருக்கும். வேதாத்திரி மாதிரி சொன்னேன், வாழ்க்கை வளம், எல்லாரையும் வாழ்க்கணும். உளவியல் ரீதியாக நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிடுங்க, யாருக்காக விட்டு கொடுத்து போயிடுங்க. சரிம்மா பண்ணிடுறேம்மா, வெரி சிம்பிள். ஏன் தியானம் பண்ணுங்க? அப்படியா, சரிம்மா இனிமேல் சரியா பண்ணிடுங்க. இறங்கி போங்க, அவங்க எகிரி தான் செய்வாங்க. அவங்களுக்கு என்ன உளவியல் ஸ்ட்ரெஸ் தர முடியாது.
உங்களை வந்து அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்ல முடியுமா? அவங்க 1000 ஸ்ட்ரெஸ் இருக்கும். அவங்களுக்கு இதேதான் ஸ்ட்ரெஸ் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் அப்போ இதேதான் ப்ராக்டிஸ் பண்ணணும். பாஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் முக்கியமா இல்லையா? அதை பார்த்துக்கணும். ஒரு இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு செல்வம் வந்து இருந்தால் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம். அதை விட்டுட்டு நீங்க போயிட்டு என்ன பண்ண போறீங்க? அப்போ எல்லா ஆக்டர்ஸும் வந்து அந்த லெவலுக்கு மெடிடேஷன் பண்ணி தான் வராங்களா? ஆமா, நீங்க ஆக்டிங் பண்றது திடீர்னு இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நாளைக்கு ஷூட்டிங்கு. இப்போ எனக்கு இவங்க வந்து ஒய்ஃபா நடிக்கிறாங்க. எனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. டைலாக் வந்துடும், சார் உட்காருங்க சார், டைலாக் பாருங்க சார். யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி இவங்களோட ஒர்க் பண்ண முடியும்? நான் பத்துல உங்களுக்கு புரியுதா? அவங்க எப்படி என்னோட ஒர்க் பண்ண முடியும்? சைக்கலாஜிக்கல் பிரச்சனை வருமா வராதா? ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நிறைய வரும். அப்போ ஆக்டர்ஸ் வந்து அந்த லெவலுக்கு மெடிடேட் ப்ராக்டிஸ். ஆமா, ப்ராக்டிஸ் மஸ்ட். மெடிடேஷன் மஸ்ட். அது என்னன்னா ஆக்டிங் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் மஸ்ட் மெடிடேஷன். ஆக்டிங் மட்டும், ஆக்டர் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் மெடிடேஷன் தேவை. அதனாலதான் வந்து இந்த மீடியாலையும் காமா இருக்க முடியும். ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டாலும் அதை பத்தி கவலைப்படாம எல்லாரும் காமா இருக்காங்க. ஆமாங்க, கவலைப்படாம இருந்தாதான் ஜெயிக்க முடியும். நீங்க அதை கட்டும்போது கவலைப்பட்டு அப்படி உட்காந்து போயிட்டுதான் உங்களுக்கு தான். அதான் என்னன்னா, சத்தியமா உங்களுக்கு பேப்பரே கொடுக்க மாட்டாங்க. எங்க போனாலும், சினிமா டிவி எங்க போனாலும் உங்களுக்கு நோ ரிஹர்சல், ப்ராக்டிஸே கிடையாது. வாங்க வாங்க வா வாமா, டைலாக் பாருமா, வா கருவா பேசு, இவங்க தான் ஒய்ஃபு, டைலாக் பேசு, இப்படி தான் இருக்கும். அப்போ நம்ம தான் முன்னால ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்கிரிப்டே கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆமா, அதனால தான் நான் அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு காரணமே தான். அவேர்னஸோட இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டே இருங்க. ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் டைலாக்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மைண்டில். நீங்கள் ப்ராக்டிஸ்லேயே இருந்தீங்கன்னா டைலாக் சும்மா சொன்ன சார், டைலாக் கூட சொல்லுங்க சார் கேட்டு கூட நீங்கள் பண்ணுங்க. உங்களுடைய மைண்ட் ஃபோக்கஸ் ஆகிடும். ஃபோக்கஸ் மிஸ் ஆகும்போது தாங்க எல்லாமே மிஸ் ஆகும். நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் ஆகும். அது எல்லா ஃபீல்டுலையும் சொல்லணும், ஆக்டிங் மட்டும் கிடையாது. நான் ஃபோக்கஸ்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஃபோக்கஸ் மிஸ் ஆகுதா, என் ஃபோக்கஸை மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கேரக்டரை டிஸ்டர்ப் பண்ணும். நான் எல்லாத்தையும் விட்டு நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். வாட் நெக்ஸ்ட், அடுத்த சார் அப்படின்னு. எதுக்கு ப்ராக்டிஸ் முக்கியம் இல்லை? அந்த ப்ராக்டிஸ் வந்து மெடிடேஷன். மெடிடேஷன் பேஸு சார். அது சொல்ல உங்களுக்கு புரியுதா? மெடிடேஷன் பேஸு, ஆக்டிங்கும் கிடையாது. எல்லாத்துக்கும் லேயர் மாதிரி லேயர், எல்லாத்துக்குமே. நடிப்புக்கும் கிடையாது, நடிப்புக்கும் பேசு. நான் என்னை எம்டி பண்ணாமல் நான் எப்படி போய் விஷயத்தில் நான் நடிக்க முடியும்? என்னை ஏற்றுக்கணும், இவங்க நான் ஏற்றுக்கணும்ல. கதைப்படி இவங்க நடிக்கிறாங்க என் கூட, அதான் சொன்னேன். எப்படி என்னை ஏற்றுப்பாங்க அவங்க? எனக்கு யாரும் தெரியாது, இவங்க யாரும் தெரியாது. டைம் எடுக்குமா இல்லையா? அப்போ இது முழுக்க சைக்கலாஜிக்கல் தான். ஆக்டிங்கிறது ஒரு லெவல், அது சைக்கலாஜிக்கல் தான். சைக்கலாஜிக்கல் லெவல் தான். நாயகன் கூட என்ன சொன்னாங்க, கமல் சார் வந்து அழுகிறது, அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாரு. உடையும் குரல், சோகத்தை வந்து வெளிப்படுத்தும் போது அழகெல்லாம் பார்க்காது, உடையும் குரல், இது உடையும் வெளியே. ஆனால் என் பிள்ளைகளை செத்து போயிட்டான், நான் டீசெண்டாக அழ முடியுமா? உடையும்ல, உடையுமா உடையாது. என் ரத்தம் அங்கே கிடக்கு, அப்போ அசிங்கமா இருக்கு. திறந்து பார்த்தா ஐயோ 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 வருமா வராது? எனக்கே நினைச்ச கண்ணீர் இல்லை. அந்த படத்தை நினைச்சேன். இது என்னோட கண்ணீர் இல்லை, நாயோட கண்ணீர். புரியுதான சொல்லுது? இப்போ டெல்லி கணேஷ் அவர் நிறைய ஒர்க் பண்ணிடுவார். 2 வருஷம் 3 வருஷம் அவர் ஒர்க் பண்ணிடுவார். டெல்லி கணேஷ் சார் அவரும் அருமையான ஆர்டிஸ்ட், இயல்பான ஆக்டர்ஸ். வரலாம் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி நடிக்கிற ஆக்டர் கிடையாது. லைவ்லியாக பண்ண முடியாது. கேமரா வந்தாலும் ஒரே மாதிரி தான் பேசுவார், நேரில் பார்த்தாலும் ஒரே மாதிரி பேசுவார். கேமராவுக்கும் அதுக்கு வித்தியாசமே இருக்காது. ஒரு நாள் அவுட்டோர் ஷூட்டிங் போயிருந்தோம், நம்ம உடுமலை போயிட்டு ஒரு படம் ஷூட்டிங் முடிச்சு வந்தாச்சு. 2 பக்கத்தில் 2 ரூமு, இந்த பக்கம் நான், அந்த பக்கம் அவர் இருக்கிறார். தூங்கிட்டேன். காலை 4 மணிக்கு காலிங் போய் சட்டம் யாரும் அந்நேரத்தில் போட்டு கடுப்பு ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா டெய்லி கணேஷ் அடிக்கிறது. மார்னிங் அப்படின்றாரு. என்ன சார் வாங்கலை, போய் டீ சாப்பிட்டு வருவோம். என்ன சார் மணி 4, வாங்க அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே வருவோம். உடனே நான் அவசரமாக கிளம்பி போயிட்டு அப்படியே கடையில் போயிட்டு அப்படியே டீ சாப்பிட்டேன். கடைக்காரர் கவனிக்கலாம் ஃபஸ்ட்டு அவரை. போக பார்த்துட்டு பதட்டம் ஆயிட்டாரு. அப்புறம் என்னையும் அவர் அறியப்படுத்தினார். இவரும் வந்து என்னுடைய
ஆக்டர் தான். இப்போ ஷூட்டிங் வந்திருக்கிறோம். அந்த படத்தில் இவர் எனக்கு மருமகன் இவ்வளோ தேவையா என்னை பற்றி இன்ட்ரோ கொடுக்கணுமா கொடுத்தாரு. எனக்கு மருமகனாக நடிக்கிறாரு. அப்படியே சும்மா காலார நடந்து வந்து டீ சாப்பிடாம இருந்தோம். உங்கள் கடையில் டீ நல்லா இருக்கு அப்படின்னு இவ்வளோ கான்வர்சேஷன் நடக்குது அந்த இடத்துல. 4 மணிக்கெல்லாம் ஷூட்டிங் இல்லை 4 மணிக்கு எந்திரிச்சு காலையில் எழுப்பி விட்டாரு. ஷூட்டிங் 6 தான். 10 மணிலேருந்து காலை 10 மணி வரைக்கும் ஷூட்டிங். அது அவுட்டோர் போயிட்டா சீக்கிரம். செலிபிரிட்டிஸ் இல்லை என்னன்னா அவுட்டோர் போயிட்டா சீக்கிரம் எடுத்துருவாங்க. ஏன்னா பணம் இல்லை எல்லாமே. அவுட்டோர் போயிட்டா சீக்கிரம் எடுப்பாங்க. இவ்வளோ நடக்குதுன்னு நான் சொல்றேன். ஒரு ஆக்டராக அவர் அவ்வளோ தூரம் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் லைஃப்ல வாழ்ந்துருக்கான்னு அவர் ஒரு பெரிய ஆக்டர் தானே இல்லையா? இவ்வளோ ஒரு படங்கள் ஒரு நாயகன்னா அதுதான் ஒரு பண்ணியிருந்தார் கமல் சார். ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை சொல்லுவேன். ஆனால் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இருந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நைட்டு 10 மணிலேருந்து காலை 10 மணி அப்போ தான் அந்த க்ரௌட்லாம் இல்லாத டைமில் அந்த மாதிரி நைட்லாம் ஃபுல்லாக ஷூட்டிங் நடந்தது. சீரியல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நைட்டு இல்லை காலையில் சீரியல் புரியல. சீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டைம் கேட்குறேன். இல்லை சீரியல்லாம் கணக்கு இல்லைங்க. எக்ஸ்போர்ட் கணக்குனா ஓடும். காலையிலேருந்து நைட்டு 12 மணிக்கு ஓடும். ஒரு நாளைக்கு 10 சீனு 15 சீன்லாம் ஓடும். டயர்டாகிடும். எல்லாம் சட்டை கலெக்டர் நேரம் இருக்காது. மாற்றி மாற்றி போட்டு நான் டயர்டாகிட்டேன். அது ஒரு சீரியல் தான் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சீரியல் தான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. எவ்வளோ டீமில் ஒர்க் பண்ணியிருப்பேன், எவ்வளோ ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருப்பேன், ப்ராப்பராக படிச்சுட்டு வந்து சீரியல்ல நடிக்கும் போது ஒரு நாளைக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க? அதுதான் இப்போ சீரியலில் பார்த்தீங்கன்னா காலையில் அதான் சொல்ல 6 மணி 7 மணிக்கு தான் ஷார்ட் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு நைட்டு போகுது 12 மணிக்கும் 10 மணி 12 மணிக்கும். அதான் சொல்லுங்க. அதான் சொல்லுங்க ஆக்டர் நடக்குமா? ஆமாம். ஒரு பிரேக் இல்லாமல் நடக்குமா? பிரேக் இருக்கும். இல்லை ஒரு நாளுக்கு பிரேக் இல்லை. 4 விட்டு 4 பிரேக். அது மந்த்லி ஒரு 10 நாள் ஷூட்டிங் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுதான் வேறு சீரியல் கமிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஏன் சொல்றேன்னா ஒரு ஆக்டர் வந்து ஒரு நார்மல் பர்சனாக இருக்க முடியாது. எனர்ஜியாக இருக்கணும், மெமரபிளாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், கவலை இல்லாமல் இருக்கணும், ப்ரெசன்ட்ல இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்கு. இவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரே மூணுக்குள்ள இருக்க முடியாது. ஒரே வர முடியாது. என்ன சரி மனசு சரியில்லை. எனக்கு எப்போதான் மனசு நல்லா இருந்துச்சு. இல்லை இப்போ எனக்கு சரியில்லை. எப்போவுமே சரியில்லை தான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்படிதான் இருக்கு. எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது வந்து நான் மதத்தை பற்றி சொல்ல நினைக்காதீங்க. இது ஸ்பிரிச்சுவல் டெஸ்ட். ஆக்டிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட். அவ்வளோ ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஒரு கன்வர்ஷன். ஆக்டிங் வந்து ஒரு கன்வர்ஷன். ஆக்டிங் வந்து அன்அவேர்னஸ், நாட் அவேர்னஸ். அவர் வந்து அவேர்னஸ் வந்து பார்க்குறாரு. கரெக்டா? ஆக்டிங் வந்து அன்அவேர்னஸ் தேவையில்லை. ஆனால் நம்ம அதில் தான் இருக்கோம், சிக்கிறோம். ஆனால் கோவிலுக்கு போய் அக்கடான்னு உட்காருவோம். அப்பாடா அப்படின்னு. அது எதுவோ எந்த கோயிலும் இப்போ சர்ச்சாக இருக்கலாம், மசூதியாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம். நமக்கு அமைதியாக அக்கடான்னு உட்காந்து முடியல. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சொல்லணும். போகடாடே தூக்கி போட்டு போயிடும். இல்லை நடக்குது இல்லை. ஆனால் ஆக்டிங்கிறது எப்படின்னா நம்ம வந்து ஒரு கதாபாத்திரத்தை போய் நடிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதை மறந்துடும். ரொம்ப முக்கியம். சீனில் போய் நடிக்கிறீங்கன்னா அதில் நல்லா நடிச்சுமா, நல்லா நடிக்கலையா, அதெல்லாம் நினைக்கணும். விஷயத்தை போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஷன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடும். ரிசல்ட் வந்து அது எப்படினாலும் இருக்கும். அதை மாற்ற முடியுமா? இந்த காட்சியில் நம்ம கீழே வெயிட் பண்ணோம், காஃபி சாப்பிட் போகணும். இப்போ வந்து எவ்வளோ காட்சி போய் லாஸ் ஆகிடுது. இப்போ அந்த காட்சி உங்களால் ஞாபகப்படுத்த முடியுமா? சொல்லுங்கள். ஞாபகப்படுத்த முடியுமா? வரமணி குருகுன்னு பார்த்தீங்க. கீழே ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்த்தேன். அப்போ தான் இவர் ஆக்டிவாக வந்தார். இவர் இப்போ பார்த்து இவங்களை இப்போ தான் பார்க்கணும். மாறுது எல்லாமே. காடோட ஸ்க்ரீன் பிளேல இது ஒரு காட்சி. வெவ்வேறு ஊரில் பிறந்து வளர்ந்து படித்து இதெல்லாம் ஒன்றா உட்காந்து சந்திச்சு பேசிட்டு இதெல்லாம் ஃபிக்ஸேஷன். காடோட ஃபிக்ஸேஷன். நானா எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து படிப்பு வராது. சொல்றது முதல்ல எனக்கு. ஸோ படிக்க போகிற நேரத்தில் கூட ஆடுது. பசங்களுக்கு டான்ஸ்லாம் ஆடுறது. ஒரு ஸ்டேஜ் விடாமல் ஆடுது. தெரிஞ்சு கூத்தாடி அண்ணன் ஒரு பாட்டு பண்ணுவேன், போட்டு ஆடிட்டே இருந்தேன். அப்புறம் தான் வந்து சென்னைக்கு வந்துட்டு நடிக்க வரும்போது சில பேர் கைட் பண்ணாங்க. இது வந்து இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது, நீங்கள் வந்து படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது படிப்பு தேவை, இன்ஸ்டியூட்லாம் படிக்கணும். அப்போ தான் நான் வந்து இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து படித்தேன். முறையாக வந்து படித்தேன். அடையாறு இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்
அதுக்கப்புறம் தான் ஆக்டிங். சீரியல் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ராங்க. சன் டிவி சீரியல்லாம் நிறையா நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நிறையா பண்ணிட்டு அப்புறம் ஃபிலிம்ஸு, அப்புறம் ஆட் ஃபிலிம்ஸு நிறைய பண்ணியிருக்கேன். ஆட்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ நான் நடுவில் ஒருத்தர் பண்ணிக்கிறோம். ஒரு ஆக்சுவலாக ரோஜா சீரியல் நடிச்சிட்டு இருந்தார் ஏவிஎம். நான் வந்து ரிப்போர்ட்டர். நான் வந்து ஜேர்னலில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டராக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னை வந்து ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீலான்ஸ் ரிப்போர்ட். அப்போ இவர் இன்டர்வியூ எடுக்கிறதா போயிருந்தோம். அங்கே தான் எனக்கு இவர் தெரியும். ரோஜா சீரியலில் இவர் நடிச்சிட்டு இருந்தார் ஹீரோவா. அவங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே இன்டர்வியூ எடுக்க சொன்னார். மறுநாள் ஏவிஎம் ரோஜா. அது இப்போ கூட ஜெயா டிவியில் ரீடெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜெயா டிவியில் 2000 சன் டிவில எப்போ சன் டிவியில் ஜெயா டிவி இப்போ கூட ஜெயா டிவியில் வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. தீபா வெங்கட், இவர் அசோக்னு எல்லாருமே நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே ஒரு இன்டர்வியூ எடுக்க சொல்லி என்கிட்ட சொன்னார். ஒரு ரிப்போர்ட்டராக என்கிட்ட சொன்னார், இவங்களை கொஞ்சம் எடுத்து போடுங்க, இவங்களை கொஞ்சம் எடுத்து போடுங்க, இவங்கெல்லாம் என்னோட படிக்கிறவங்க, இவங்க எடுத்து போடுங்க. அப்புறம் இவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் வந்துட்டு அருந்தவராங்க, அவரும் இவங்க எடுத்து போடுங்க அப்படின்னாரு. இன்டர்வியூ எடுத்து எல்லாரையும் எடுத்து போட்டுட்டே இருந்தேன். அப்புறம் இவர் பாட்டில் இவரோட ப்ரொஃபஷனை பார்த்துட்டு இருந்தாரு, என் மாட்டில் என்னோட ப்ரொஃபஷனை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் காலப்போக்கில் மேரேஜ் பண்ணிட்டோம். அந்த விஷயத்துக்கு நான் வரல. இவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் உள்ள அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே வந்து நானும் பார்த்துருக்கேன். இவர் நடிக்கும் போது தான் நான் போயிருக்கிறேன். இல்லை, இது வந்து என்னன்னா நம்ம ஈஸி நினச்சி எதுவும் போயிடாதீங்க. ஒர்க் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த, அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, ஆக்டிங் மட்டும் கிடையாது. டாக்டர்னா இவங்க அப்டேட் பண்ண தான் இவங்க டாக்டர் இருக்க முடியும். இல்லாட்டி டாக்டர் படிச்சுட்டாங்க போய் கிளினிக்கில் உட்கார முடியாது. அடுத்தடுத்து நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸ் படிக்கிறீங்க, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, சாதாரணமாக நாள் இருக்க முடியாது. அடுத்தடுத்து நோய் உடம்புல எவ்வளோ நோய் வருது அதை பற்றி ஆய்வு பண்ணுறீங்க, எவ்வளோ விஷயம் இருக்குது. சில பேர் வந்து டைரக்டா கிளாஸ்க்கே போகாத அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்காங்க. இல்லை, எனக்கு தெரியும். அந்த மாதிரி எனக்கு எவ்வளோதான் பணம் இருந்து வசதி இருந்து செல்வாக்கு இருந்தாலும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நடிக்கிறோம். ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கிளாஸ் அவசியமா அப்படின்னு கேட்குறேன். நீங்க இல்ல சொல்லும் போது எனக்கு புரியுது. ஜென்ரலா சில பேர் அப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்காங்களா வித்தவுட் கிளாஸ், ஆக்டிங் கிளாஸ், ஆக்டிங் கிளாஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு. இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ என்னுடைய வந்து இப்போ நான் ஓன் மணி போட்டு ஒரு படம் எடுக்கிறேன், என் பையன் நடிக்க வைக்கிறனால கற்றுக்க வச்சுருவாங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க, ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஈவன் இப்போ இன்வெனிட்டி கூட ஆமாம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கமல் சின்ன வயசுலேருந்து கிளாஸ்லாம் போவாங்கன்னு நினச்சிருக்கேன். இல்லை, அது வந்து உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, சின்ன குழந்தையிலேருந்தே அதில் இருக்கிற அனுபவம் வந்து. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஆக்டிங்க்கு வந்து ப்ராப்பர் டீச்சிங் வந்து தேவையில்லைன்னு நிறைய பேர் தெரியல. அது கற்றுக்கொண்ட எண்ணம் இல்லை, அவங்களுக்கு புரியுது. ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் அந்த கஸ்டமர்ஸ். என்னன்னா ரிஹர்சல் கிடையாது, சினிமா டிவியில் ரிஹர்சலே கிடையாது. நேராக போய் நடிக்கணும். நீங்கள் என்னாச்சுப்பா, என்னாச்சு ரெடியாச்சா, கூப்பிடுப்பா இந்த பதட்டம் தான் இருக்கும் ஷூட்டிங். மட்டும் சொல்லிட்டாங்களா? அது கூட சொல்ல மாட்டாங்க. வாங்க நில்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நாடகத்துல தான் டைலாக்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப லென்த்தியா இருக்கும். அது எப்படி சீன் பேப்பர்ல அது ப்ராம்ப்டிங். வாங்க நில்லுங்க. அவர் சொல்லுப்பா தம்பி, அவர் சொல்லுவாரு, அப்படியே சொல்லிடு, அப்படியே கிளி மாதிரி. அது என்ன சீன் தெரியாதா? சீன்லாம் அவங்க நிற்பாங்கப்பா, அந்த டைலாக் மட்டும் பேசிட்டு போயிடும். இந்த பாரு பார்த்து பேசணுமா, ஈகோ ஆயிடுச்சுன்னா சார் டேரக்டர் பேச சார் சீன் என்ன சார்னா நீ அவ்வளோ பெரிய ஆளாடான்ற மாதிரி வரும். நான் எப்படி சொல்லணும்ல, சொல்லணும் வேணாமா? இப்போ நீ அதை தான் சொல்கிறேன். இப்போ வந்து நியாயப்படி நான் சொல்லணுமா சொல்ல வேணாமா? சொல்ல மாட்டேன். ஓகே, கேமரா ஆக்ஷன். டைலாக் சொல்லலையா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எடிட் பண்ணிருங்க, போட்டு விட்டு கஷ்டமான கேள்வியா கேட்குறது. எல்லாம் என்னன்னா ஆக்சுவலி அப்படிதான் அவங்க பாட்டுக்கு பின்னாடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது டப்பிங்ல வந்து அந்த ஆர்டிஸ்டால பின்னாடி ஒருத்தர் பேசுறாரு, அத உணர்வு. ஆமா, அதுவும் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆயிடுது. அது டைம் சார். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் முடிக்கணும்ன்ற பட்சத்துல அதுதான் பிராக்டிஸ். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? என்ன ஒரு பிரச்சனைனா, ஏர்லி பீரியட்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ரோலுக்கு டைம் வந்து ப்ராப்பரான ஆக்டர் வரலன்னு வைங்களேன், உங்களுக்கு இப்ப டிஜிட்டல்ன்றதுனால எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துதான் இருக்காங்க. அங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம சொல்றதையே கேட்க மாட்டாங்க. இந்த ஆக்டிங் என்னன்னா, இப்ப பேசிக்கா நானும் டைரக்ஷன்ல பண்ணிருக்கேன். அருண்
சொல்றதே கேட்க மாட்டாங்க. இன்னும் ஒரு பெரிய அருணோட ட்ரெஸ் நல்லா recommendation இருக்குல்ல இருக்கு. அருண் அவங்கள நம்ம பேசவும் முடியாது. அருண் இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ என்னன்னா வாட் நெக்ஸ்ட்? இப்போ ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒவ்வொருத்தருடைய கேள்வியும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல இருந்து வெவ்வேறு விஷயங்கள் எனக்கு கிடைக்குது. சொல்லிக் கொடுக்க வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க நிறைய. எல்லாருமே உளவியல் சிக்கலுக்குள்ள தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம். அமைதியாக பேசாமல் இருக்கிற சார் ஒருத்தர் தான் இல்ல அவர் கவனிக்கிறது, வாட்ச் பண்ணுறாரு. ஏன்னா மெடிடேஷன் வெளில போனாலும் அவர் வாட்ச் பண்ணிட்டு இது டைரக்ஷன் வியூ, டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் கவனிக்கும் பண்ணுறாங்க. நீங்கள் கவனிக்க பழகிட்டீங்க அப்படின்னா அதுவே பெரிய பயிற்சி. என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயம் வந்து உங்களுடைய தாட் ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும். உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற தாட் ப்ராசஸ் எப்போ நிற்கிறதோ அப்போ தான் நீங்கள் உலகத்தை நீங்கள் நிதர்சனமாக நீங்கள் பார்க்க முடியும். உலகத்தை அப்படியே பார்க்கணும். உங்களுக்கு காலையில் சூரிய உதயத்தை, உங்களுக்கு பூ மலர்றதை, சின்ன சின்ன டீ சாப்பிட்றத ரசித்து சாப்பிட்றது, சன்ரைஸு சன்செட்டு, ஒரு வாக்கோ, ஒரு கடலை பார்க்குறது, இதுதான் லைஃப். ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் எவ்வளவோ பிஸ்னஸில் ஸ்பெண்ட் பண்ணலாம். நிறைய பிரச்சனை, கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், இல்லாமல் இருக்காது. எல்லாருமே உலகில் தான் இருக்கும். ஹெல்மெட்டை போடுறது அப்படியே தயாராக இருக்கும். யார் யாரை முந்தி போகிறது, யாரை வந்து இடிக்கிறது, யாரை அடிச்சு யாரை வந்து கடுப்பேற்றுறது, புரியுதா உங்களுக்கு, யாரை கோவப்படுத்துறது, இப்படியே தான் இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பதட்டமாகவே இருக்கும் இல்லையா? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வேகமாக போய் வீட்டுக்கு தான் போக போகிறாரு. ஆனால் பதட்டமாக போவார். கண்டிப்பாக என்ன போக போகிறாரு, ஸ்டாண்டை போட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு போக போகிறாரு. வீட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ பதட்டம் இல்லை. அது பதட்டமாக அவங்க பின்னாடி ஆரம்பம் அடிச்சாருன்னா அவர் அப்படி கூப்பிட்டு வழி விட்டுரு. ஐயா நீங்கள் போக, நான் மெதுவாக வாங்க. உங்கள் பதட்டத்தை நீங்கள் வந்து அதை எடுத்துக்காது. கவனிங்க. கவனிக்கிறது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு இந்த உலகத்தில் கிடையாது. பார்க்கறது விஷயம் இல்லை, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அது வந்து சேஃப்டி. சிக்கிறீங்க, உணவில் சிக்கிறீங்கன்னா தொலைச்சி பிடிச்சு எரிஞ்சிருவாங்க. அடுத்தவனை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுல தயாராக இருக்கான். மச்சான் எங்கேயோ மச்சான்ட்டு வண்டியில் வந்து அது வேணாண்டா, அவனுக்கு செட் ஆகாதான்னு சொல்லி ஒரு 40 கிலோமீட்டர் வண்டி சொல்லிட்டு போவான். உனக்கு வேலைக்கு ஆகாது, அதை விட்டு அப்படின்னு போவான். நீ பண்ணு, உன்னால் முடியும், ரொம்ப குறைச்சிடும். அடுத்த வளரக்கூடாதுன்றத ரொம்ப கவனமாக இருக்கு. மச்சான் நான் ஆக்டர் ஆகக்கூடா, யோசிப்பா ஆக்டர் ஆகிட்டானா அவங்க பேச மாட்டாங்க. அதெல்லாம் சரியாக வராது, குடும்பஸ்தன் உள்ளாரு புரியுதா? அதான் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று, உள்வன்று வைத்து உறவு கலவாமை சொல்றாரு வள்ளல. நல்லா தானே? அது வந்து அவரே சொல்லிட்டாரு. அப்படி எவ்வளோ பேர் தான் நம்ம உறவு, அவர் சொல்றது ஓகே தான். உலகையில் எல்லாருமே அப்படித்தான் இருக்கு. வள்ளலாரை பார்த்தா நான் கேட்பேன், நீங்க சொன்னீங்க ஓகே, எல்லாருமே அப்படி இருக்காங்க, தனியாக அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க. ஒரு திறந்த நிலையில இல்லை, பயப்படுறாங்கல்ல. நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா இவன் நம்மள ஏதாவது பண்ணிடுவானோ, அப்படியே ஒரு பயத்தோடைய ஒரு இறுக்கமான மண்ணில் தான் அவங்க போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம மறந்து தேட்டில் போய் உட்காந்து ஒரு விஷயத்த பார்க்கணும். ஏற்ற வீட்டு சண்டையை ஏன் ரசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சண்டை மறக்க என்னுடைய தாட் ப்ராசஸ் நின்று ஏற்ற வீட்டில் கட்டி உருளதை அப்படியே பார்ப்போம். சூப்பராக இருக்கும். இவன் கொஞ்ச நேரம் மறந்துருப்பான், அது நின்றுச்சுன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். இன்னும் அப்போ உள்ள அங்கே சட்டை தட்டி உள்ள உருளும். 2 மாதம் வாடகை கொடுக்கல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் வந்து வேலையை பாருங்க அப்படின்னு புரியுதா உங்களுக்கு? ஸோ இது உளவியலான ஒரு அருமையான ஒரு உலகம். இதை கவனிச்சிங்கன்னா கவனிக்கிறதே நல்ல ஆக்டராக நீங்கள் வரணும். ஒரு விஷயத்தை கவனிக்கும் போது நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். வாங்க அப்படியே. என்னன்னா நீங்கள் பெண்ட் பண்ணுங்க, அவர் பெண்ட் பண்ணுங்க, கீழே அப்படி இது பண்ணுங்க. ஓகே, அப்படி மெதுவாக அப்படி நடந்து வாங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் நடக்க முடியுமா? அதுதான் சொல்றேன். ஒரு கேரக்டர் எழுதி என்ன பண்ணீங்க, வயசான கேரக்டர் எப்படி நடப்பீங்க? இவ்வளோ முடிவா வைப்பாங்க அந்த கேரக்டர். ஓகே ஓகே, குட் குட் குட். இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்க இல்லையா, இப்போ அப்படியே எப்படிங்கண்ணா இப்போ ஒரு ஸ்டிக்கை பிடிங்க, வாங்க அப்படியே நடந்து வாங்க. குட் குட் குட், மெதுவாக வாங்க. குட் 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 குட். ஓகே 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 குட். காது பதறது ஆக்டிங் பண்றது நினைக்காதீங்க, நிஜமா இல்லை நான் ஏன் சொல்கிறேன்னா இது சின்ன விஷயம் தான் உங்களுக்கு சொல்லி காட்டுங்க. சின்ன இதெல்லாம் நிறைய போகும். ஸோ ஒர்க் பண்ணணும். இன்னும் உங்களால் ஒர்க் பண்ணல, பேசிட்டு தான் இருக்கேன்.
உங்களை இன்னும் ஒர்க் பண்ண வைக்கிறது. கால அவகாசம் நேரம் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அவர்கிட்ட கூட சொன்னேன், இது அவருக்கு புதுசு. நான் சொன்னேன் என்னங்க 1.5 மணி நேரமா 2 மணி நேரமா முடியாது என்னால், அது பெரிய லென்த்து. நான் பேசிக்காக வந்து ஒரு 8 கிளாஸஸ்லாம் வச்சுருக்கேன், பேசிக் கிளாஸஸ். அது வந்து உங்களுக்கு வந்து லெவல் ஒரு 5, 8, 16 கிளாஸஸ்க்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் ப்ராசஸில் போயிட்டுருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதில் வரும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ தான். நீங்கள் அதில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான், கேள்வியே கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது. மைண்டு, பாடி, ஸ்பிரிட்டு வந்து கண்ணுக்கு புலப்படாத ஒரு விஷயம். மைண்டு நம்ம திங்கிங் ப்ராசஸ் இருக்கும், பாடின்றது இருக்கு ஆனால் இல்லை. தூங்கிட்டோம்னா காண போயிடும். விடியும் போது தான் உடம்பு இருக்க ஞாபகம் போகணும். இதில் புரியுதா? சும்மா சிஸ்டம் இது வந்து ஒரு மெக்கானிக் சிஸ்டம். அது கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்பிரிச்சுவல் சொல்லுங்க. ஆனால் தூக்கத்துலேயும் அது ட்ராவல் பண்ணிட்டே இருக்கும். தூங்கிட்டீங்கன்னா கனவுல ஓடிட்டு இருக்கும். டூயட் பாடம், இது பண்ணோம், ஃப்ரெண்டை செஞ்சு பேசணும், எல்லாம் பண்ணும். கண்ணை முடிச்சுன்னா ரீல்ஸ் பார்க்கணும்னா தெரியும். ஒரு பார்த்த மாதிரி தண்ணி எடுத்துக்கணும். ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னா, நேற்று கனவுல வந்தாட்டே இருக்கும். யார் இந்த கிருஷ்ணா கனவுல வந்து உயிரை வாங்குறானா, அதனால தான் நீ கட்டி வீணா போனேன். இப்படிலாம் நடக்கும், நிறைய ப்ராசஸ் நடக்கும். அப்போ நம்ம ப்ராசஸ்லேயும் இருக்கணும். ட்ரீம் ப்ராசஸ் இருக்குது, அவேர்னஸ் இருக்குது. பெஸ்ட்டு அவேர்னஸ் ஸ்டேஜுக்கு நம்ம போக முடியாது, எல்லாருக்கும் போக முடியாது. அது நமக்கு தேவையில்லை. அதுக்கு சில பேர் வந்து அதை இது பண்ணாங்க. எதுக்கு முயற்சி பண்ணுவாங்க? இருக்கிற இடத்துல எப்படி பர்சனில் வாழ்றது. பர்சன் தான் வெரி குட் ஒரு ஸ்டேஜ். நீங்கள் பர்சனில் இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களை வந்து நல்லபடியாக விஷயம் நடக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பாடிக்கே நிறையா இருக்குது. ஒர்க் ஷாப்பில் பாடிக்கே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். சார் நீங்கள் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இப்படி நடக்கும், அப்படி போட்டு அப்படியே போயிட்டு வாங்க, நடக்கும். இப்போ நீங்கள் டாக்டர் என்ன சொன்னீங்க? டாக்டர் பேர் விஜய் பாரதி. ஓகே, விஜய் பாரதி ராமலிங்கமா மாறாரு. ராமலிங்கம் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, வாங்க பார்த்துங்க, வாங்க அப்படி வந்து மெதுவாக அது உணரணும். எப்படின்னா சும்மா வர்றதில்லை. இந்த பாருங்க, இங்க பாருங்களேன், இப்படி எப்படினாலும் காலை வச்சுக்கலாம். நான் சும்மா எடுத்துட்டு அவங்க சொல்லுவேன். அந்த உணர்தல் இருக்கும். உண்மையிலே இந்த கால் நோண்டி நான் வர்றேன், கால் முடியல, இந்த உணர்வோடு நடந்து வந்தால் தான் அந்த இதாக. அது வந்து இதாக மெக்கானிக்காக பண்ணக்கூடாது, ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடாது. ஏன் இது வரலைன்னா டக்குன்னு வராது. டக்குன்னு வந்து ஒரு விஷயத்தில் அப்ளை பண்ண முடியாது. அதுதான் நான் பண்ணிப்பேன். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆக்டிவ் ப்ராக்டிஸ் நிறைய இருக்கு. வயசு இருக்கு, எனர்ஜி லெவல் இருக்கு, இவ்வளோ விஷயம் இருக்கு ஒரு ஹியூமன் பாடியில். ஒரு ஹியூமன் வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த ஹியூமனோட ஏஜ் என்ன ப்ரொஃபஷனில் இருக்கிறாரு, என்ன தாட் ப்ராசஸில் இருக்கிறாரு, ஒரு நடுத்தர ஃபேமிலியா, ரிச்சா, ஒரு லோக்கல் அல்லகையா, இவ்வளோ விஷயம் இருக்கு. ஒரு பாடிக்குள்ள ஒரு மைண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள இவ்வளோ ட்ராவல் இருக்கு. ட்ராவல் தான் முடிவு பண்ணும். சாப்பிட்றது நம்ம பார்க்கணும். மேனஸ் இருக்காங்க. எல்லாம் எப்படி சாப்பிட்றீங்க? ஐயோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. என்ன செட் ஆகாது உங்களுக்கு? எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. என்ஜாய் பண்ணுறான். அந்த லோக்கல் உள்ள என்ஜாய் பண்ணுறான். நான் மாமே நான் எங்கே போயிட்டு இருக்கிறேன், புரியுதா உங்களுக்கு? அப்படியே என்ஜாய் பண்ணுறான். நம்ம அனுப்போம் அவன் என்ஜாய் லோக்கல். அப்படி படுத்தானா பஸ் வந்து அப்படியே கைக்கு நிற்குது. சிக்னல் எல்லாம் பார்த்தா பாப்பா அப்படி படுத்துருக்கான். மச்சான் டீ சொல்றா, காலையில் என்ன ஒரே சத்தமா இருக்கு, இன்னைக்கு என்ன படுத்துருக்கு, இங்க படுத்துருக்கா, என்ஜாய் பண்றோம். தெய்வம் தந்த ஏதாவது பாட்டு இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன பாட்டு பாருங்க, இந்த பேர் என்ன, அப்படியே அவன் எல்லாத்தையுமே வீடா பாருங்க. நம்ம ரொம்ப கவனமா கேட்டை திறந்து பூட்டிட்டு உள்ள வந்து எட்டி பார்த்துட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு கரெக்டா விட்டுது. அவன் போடா பார்த்துக்கலாம் அப்படின்றது. ஸோ இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க.
கவனிக்கிறதுக்கு பத்துமா? ஒரு ஜென்மம் போதாது. அவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு. சினிமாவில் நடிச்சவங்க மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கையில் அவ்வளவு பயணம், அவ்வளவு கேரக்டர்ஸ் நம்ம சுற்றி, அவ்வளோ லிட்டரரி இருக்கு, அவ்வளோ ஃபிலிம்ஸ் மூவிஸ் இருக்கு, அவ்வளோ மியூசிக் இருக்கு. குரோசாவானா குரோசா படம் பார்த்துருக்கீங்களா? அக்கறை குரோசா தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா நீங்கள் குரோசாவா? பார்த்துருக்கீங்களா? ஃபிலிம் மேக்கர் நிறையா இருக்குங்க. இந்த சினிமா வந்து ஒரு அருமையான ஒரு துறை. ஆக்டிங் வந்து சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி ஃபீல்டு, எப்பவும் இளமையாக இருக்கக்கூடிய ஃபீல்டு. ஒரு ஆக்டர் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், ஃபுட்டு கான்சியஸாக இருக்கணும், டெய்லி ப்ராக்டிஸில் இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். நம்ம தான் தப்பாக எழுதுவோம். அவனா தெரியாது, அப்படிலாம் கிடையாது. டிசிப்ளினாக இருந்தால் தான் நடிகனை வரணும். தூக்கி கடாசிட்டு அடுத்தவங்க வந்துடுவார். நடிகனுக்கு டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். கரெக்ட் டைமுக்கு தூங்குறது, கரெக்ட் டைம் எந்திரிக்கிறது, கரெக்ட் டைம் சாப்பிட்றது, ப்ராக்டிஸில் இருக்கிறது, அதுதான் ஒரு ஆக்டரை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். எப்போ வேணாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் சார். நீங்கள் பாருங்க, எப்போ வேணாலும் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நான் எப்படி தக்க வச்சுக்கிறது, நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்போ அந்த ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காட்டியும் உங்கள் வாழ்வியல்ல, உங்கள் லைஃப்பில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சினிமாவுக்கான ஒரு பயிற்சியோ ஒரு நாடகத்துக்கான பயிற்சியோ அது இல்லை. வாழ்வியலுக்கான ஒரு ப்ராக்டிஸ், லைஃப் கோச்சிங். ஆக்டிங் வந்து லைஃப் கோச் தான். நீங்கள் அதை வந்து நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாரையுமே நீங்கள் டீல் பண்ணலாம். ஒரு பேஷண்ட்டை வந்து நீங்கள் வந்து டீல் பண்ணுற விஷயம் இருக்குது. ஒரு ஐடி பீப்பிள் நீங்கள் வந்து பண்ணுறது, நீங்கள் பிஸ்னஸ் அழகாக டீல் பண்ணலாம். அடுத்தவங்க ஈகோவை டச் பண்ணாமல் இருந்தாலே போகுது. லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் ஈகோவும் டச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நிறைய பதிவு வந்துருக்கோமா? அது பண்ணிடலாம். ஏன் டைம் என்ன? டைம் அவ்வளோதான். டைம் கொடுத்துருக்கீங்களா? ஓகே, சாரி, டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ நம்பர் எல்லாம் இருக்குது, வாங்கிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஃபர்தராக வந்து நீங்கள் கிளாஸஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த மேடம் நம்பர் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அப் அண்ட் டவுன் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். பாடி, மைண்டு, ஸ்பிரிட்டு, வாய்ஸு, உங்கள் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. அதை நான் பேசுனேன், ப்ராக்டிஸாக கொடுக்க முடியாது. நீங்கள் சொன்னீங்கல்ல, எனக்கு திடீர்னு வந்து அவங்க இது பண்ணுறாங்க, நான் எப்படி அந்த அதுக்கு ப்ராக்டிஸ் இல்லை. நான் தியானமும் கொடுப்பேன், பயிற்சியும் கொடுப்பேன். டைம் உங்களுக்கு தெரியும். இந்த டைமுக்குள்ளே என்னால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அவர் இது பண்ணுறாரு. இங்கே வந்திருக்கேன் 2 வருஷத்துக்கு. ஸோ உங்களை சந்திச்சதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நான் வந்து உட்காந்து விஷயத்தை கேட்குறது ரொம்ப குறைவு. நீங்கள் லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப குறைவு. ஸோ எல்லாருமே நல்ல நிலைக்கு வருவீங்க. நடிப்பை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். எந்த துறையாக இருந்தாலும் தொடர்ந்து அதில் பயணிங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிளாஸ் எங்கே சார்? எந்த இடத்துல? இது நம்ம சேதாபுரம் கோர்ட்டுக்கு அட்ரஸ் ஃபோன் பண்ணுங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அது கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் இடத்துல காட்டுங்க. போட்டோ எடுத்து ஓகே, ரொம்ப சந்தோஷம். இல்லை யூஸ் எப்படியும் மிஸ் ஆகிடும். மிஸ் ஆகாது. மிஸ் ஆகாது. உங்கள் 4 members 10 minutes வீடியோ கேம் ஃப்ரீ இருக்கு, அவைல் பண்ணி. எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ, இந்த கிளாஸை பற்றி 2 வார்த்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். சும்மா நீங்கள் ஒரு செல்ஃபாக கிளாஸ் அட்டன் பண்ணேன் மாதிரி சும்மா ஒரு 5